Hi, good evening. Right. எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? Good evening, sir. குட் ஈவினிங். ஓகே. ஸோ எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இன்னைக்கு செஷனுக்கு நான் போவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு மண்டே செஷன் வந்து செய்யலாம் போயிட்டு, ஸோ அந்த செஷன் இன்னைக்கு இருக்குது. ரைட். ஸோ நாங்கள் பேசிக்கலி வந்து சேல்ஸ் டெக்னிக்ஸ் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து லாஸ்ட் செஷனில் பார்த்த விஷயங்கள் எஸ் வி நோ. ஆப்ஜெக்ட் ஹேண்ட்லிங் என்னன்னு பார்த்தோம், டிரான்சாக்ஷனல் வர்சஸ் கன்சல்டேட்டிவ் செல்லிங் என்னன்னு பார்த்தோம். ரைட். அதுல வந்து நெகோசியேஷன் டெக்னிக்ஸ் வந்து நாங்க பார்க்க இருக்கிறோம். ரைட். ஸ்பின் செல்லிங்டா ஒரு சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பேஸ் பண்ணி இம்ப்ளிகேஷன் நீட் பே ஆஃப் பண்றது, இதை பத்தி நாங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு கிளியரா ஆப்ஜெக்ட் ஹேண்ட்லிங் பார்த்தோம். இதுல வந்து ஃபீல் ஃபெல் பவுண்ட் சொல்ற 3F மாடல் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். சோஃபா கிளியரா? எனி கொஷன்ஸ்? No, sir. ஓகே. ஸோ அப்போ எந்த செஷனுக்குள்ள போகலாம் இல்லையா? ஓகே, ரைட். ஷபீரா ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஆஸ் அ கெஸ்ட். ஓகே, ரைட். ஷபீரா, நீ செஷன்ல இருக்கீங்களா? Yes, sir. Okay. ஓகே ஷபீரா, நாம லாஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, Yes, sir. Join பரவாயில்ல. பண்ணிக்க ஸோ எனக்கு இந்த இல்ல. ஓகே பரவாயில்ல, ஃபைன். ஸோ அப்போ இன்னைக்கு நாங்க படிக்கிற விஷயங்களை நீங்க எங்கேஜ் ஆகுங்க. ஸோ பேசிக்கலி வந்து நாங்க இப்போ சேல்ஸ் ஸ்கில்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு முதல்ல நாங்கள் பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டு, ஸோ இன்னைக்கு செஷன்ல நாங்க பார்க்குற விஷயங்கள் வந்து ஆல்ரெடி திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் கோ சேல்ஸ் ஸ்கில்ஸ் தான் இதில் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து 3 விஷயங்கள் நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி, எப்படி ப்ராஸ்பெக்டிங் லீட் ஜெனரேஷன் நாங்கள் பண்றது, எப்படி மக்கள்கிட்ட எங்களை பத்தி தெரிவிக்கிறது, அதே போல லீடை ஜென்ரேட் பண்றது. லீட் மீன்ஸ் எங்களுக்குரிய பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் நாங்கள் ஜென்ரேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்குரிய டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்ல நிக்கிறோம் வந்து கன்சல்டேட்டிவ் செல்லிங்ல என்ன, எப்படி நாங்க அதை பண்ணலாம். சும்மா ஒருத்தருக்கு ஒரு பொருளை விற்கிறத விட அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்களுக்கு கூட கன்சல்ட் பண்ணி விற்கிறது கொடுக்கறது எப்படின்றத நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்ப நாங்க மூவ் ஆன் பண்ண போறோம் வந்து நெகோசியேஷன். ஸோ கன்சல்டிங், அப்ப நாங்க ஒரு செல்லிங்க்கு வந்ததுக்கு பிறகு முக்கியமான ஒரு விஷயம் தான் வந்து நெகோசியேஷன். ரைட். 2 பேருக்கு மேல ஒரு ஒரு இணக்கப்பாட்டுக்கு கீழே நாங்க எடுக்கிறது. ஸோ அந்த விஷயத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கம்யூனிகேஷன் சொல்றதுல இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை பார்க்க போறோம். செல்லிங்ல கம்யூனிகேஷன் சொல்றது வந்து இன்றியமையாத ஒன்று. ஸோ அதை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு பிறகு எங்களோட கஸ்டமரோட எப்படி ரெப்போ பில் பண்றேன்னு சொல்றது பார்க்க போறோம். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து நெகோசியேஷன் இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்ன்றதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். ஸோ அதுக்கு பிறகு பார்த்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதுல இருந்து எஸ். ஸோ இப்போ இன்னைக்கு நாங்கள் வி வில் பி டச்சிங் ஆன் நெகோசியேஷன் ஸ்கில். சரிதானே? ரைட். எனக்கு சொல்லுங்க பாப்போம், நெகோசியேஷன் சொன்னா உங்களுக்கு தோன்றது என்ன? நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? இந்த வார்த்தை ஆல்ரெடி தெரியுமா? இந்த வார்த்தையில நீங்க என்ன விளங்கி வச்சிருக்கீங்க? தெரியும், நம்மளோட கிளாஸ் வந்து ஓப்பன் அப் பண்ணணும், ஏதாவது பேசணும், முதல்ல இருந்து தான் நம்ம டெவலப் பண்ணுவோம்னு தெரியும். எஸ். எனிபாடி? டூ மோர் பார்ட்டிஸ்க்கு இடையில நடக்கிற ஒரு டிஸ்கஷன், நோ அக்ரிமெண்ட் ஒன்று. ரைட். ஒரு டிஸ்கஷன் ஓ அக்ரிமெண்ட் இன் பிட்வீன் டூ பார்ட்டிஸ் என்ன? ஓகே. ஸோ மோரலெஸ் வந்து எஸ், அதுதான், அது ஒரு நெகோசியேஷன் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். தேங்க்யூ நிஃப்லா. சரி, நாங்க அப்படியோ அந்த ஐடியாவோட நாங்க இறக்கும். இவரை தெரியுமா Yes, உங்களுக்கு? overall ஒரு discussion தான், right? ஓகே, எக்ஸாக்ட்லி. ஸோ இவரை தெரியுமா உங்களுக்கு? முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? No, சரி, sir. தெரியுமா யாரு? No, I don't know. யூ டோன்ட் நோ. இவருடைய பேர் வந்து தியோடர் ரூஸ்வெல்ட். இவர் வந்து அமெரிக்காட என்ன சொல்ற 1912 1912 1912 இவர் வந்து
பிரசிடென்ஷியல் கம்பெயின்ல வந்து போட்டிடுறாரு. ரைட். இவரோட இன்னும் 6 என்னது போட்டியாளர்கள் இருக்கிறாங்க, 6 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. இவர் ஒன் ஆஃப் த 6 கேண்டிடேட். சரிதானே? ரைட். ஸோ இப்போ இவர் வந்து அவரோட என்னது கம்பெயின்ஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மெசிவா அந்த ப்ரொஜெக்ட் போயிட்டு இருக்குது. ஸோ எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு விஷயத்துல ஒரு டவுட் வருது, சின்ன ஒரு விஷயத்துல ஒரு கன்ஃபியூஷன் வருது. அது என்ன விஷயம் சொன்னா, இது வந்து இவங்க இந்த போட்டோ இப்ப உங்களுக்கு காட்டுற இது வந்து இவர் தான் ரூஸ்வெல்ட். ஸோ இவர்கிட்ட இந்த போட்டோ பாருங்க. இந்த போட்டோ வந்து இந்த போட்டோ தான் அவருடைய ப்ரெடென்ஷியல் கம்பெயின் டைம்ல பரவலாக பயன்படுத்தப்பட்ட போட்டோ. போஸ்டருக்கு சரி, அதே போல வந்து அதில் வந்து பேம்ப்ளெட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு என்னது ஹேண்ட்பில் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுல எல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணின போட்டோ வந்து இதுதான். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, இந்த போட்டோ தான் ஸ்டோரி. இப்போ இந்த ரூஸ்வெல்ட் இந்த கம்பெயின்ல வந்து மில்லியன் கணக்கான பேம்ப்ளெட்ஸ், அந்த ஹேண்ட் புக்ஸ், ஹேண்ட் நோட்ஸ் வந்து பிரிண்ட் பண்றாங்க. இது வந்து மொஃபெட் ஸ்டூடியோஸ்ன்னு சொல்ற அந்த காலத்துல இருந்து ஒரு ஸ்டூடியோ தான் அந்த போட்டோ எடுத்து அவங்களுக்குரிய இதை கொடுத்துருக்கு. ஸோ இப்ப மாதிரி இல்லை, அப்போ எல்லாம் வந்து ஒரு போட்டோ எடுத்தால் அந்த போட்டோல அந்த ஸ்டூடியோட காப்பிரைட் இருக்கு. அந்த காப்பிரைட்டோட தான் அந்த போட்டோவை பயன்படுத்த இயலும்னு சொல்ற விஷயம் இருக்கு. இன்னைக்கு நாங்க செல்ஃபி எடுக்கிறோம், வேண்டிய மாதிரி பயன்படுத்துறோம், வேண்டிய இடத்துல சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றோம், அது வேற விஷயம். பட் அன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்த ஸ்டூடியோட காப்பிரைட்டோட தான் அந்த போட்டோ என்ன செய்யலாம், பப்ளிஷ் பண்ணலாம். ரைட். ஸோ அந்த ஒரு சட்டம் வந்து இருந்துச்சு எப்ப 1912. ரைட். ஸோ அப்ப இவங்களோட டார்கெட் என்னன்னு சொன்னால், இதை வந்து மில்லியன் கணக்கில் பிரிண்ட் பண்றோம். இத ட்ரெயின், பஸ், இப்படி எல்லா இதுலயும் போயிட்டு ட்ரெயின்ல எல்லாம் வந்து ஒவ்வொரு ஊர்களில் வந்து இதை பரப்புறோம், இந்த மெசேஜ் எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்றதுதான் இவங்களோட டார்கெட். இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஒரு ட்ரஸ்ட்டை கொடுத்து கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 3 மில்லியன் 3 மில்லியன் வந்து அந்த ஹேண்ட்பில் பிரிண்ட்ஸ் பண்ணிடுறாங்க இவரோட போட்டோவை முன்னுக்கு போட்டு. சரியானே? ரைட். அப்ப எல்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாம் ரெடி. இப்ப ஒவ்வொரு ஏரியாவுக்கு போற ட்ரெயின்ல பிரிச்சு அனுப்பப்புறம் எல்லாம் ரெடியா இருக்கிற நேரம் ஒருத்தர் நோட் பண்றாரு, இந்த போட்டோல பாருங்க, நான் அந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறது வந்து அந்த காப்பிரைட் நோட். இப்ப அந்த பிரிண்ட் பண்ண போட்டோல குட்டியா அந்த காப்பிரைட் நோட் வந்து இருக்கு. அப்ப இந்த காப்பிரைட் நோட்டோட இந்த போட்டோ வெளியே போனால் அந்த மொஃபெட் ஸ்டூடியோஸ் என்ன செய்வாங்க, சிகாகோல இருந்து அவங்க வந்து என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னால், கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல எப்படி சட்டம் என்றால், ஒரு காப்பிரைட் இஷ்யூ $1. அப்ப கிட்டத்தட்ட என்ன செய்யும், $3 மில்லியன் சொல்ற கணக்கு வரும். இன்றைக்கு 70 இருந்து 80 மில்லியன் டாலர் பெருமதி வந்து இன்றைக்கு பெருமதிக்கு வரப்போம். ரைட். அப்ப அவங்க பே பண்ண வேண்டிய தொகை என்ன, இது அப்படியே விநியோகிச்சாங்கன்னா $3 மில்லியன் விநியோகிக்க யாருக்கு பெனால்டி பே பண்ணணும். இல்லைன்றால் இது அவ்வளோத்தையும் பார்த்து வச்சுட்டு இது அவ்வளோத்தையும் டிமாலிஷ் பண்ணிட்டு திரும்ப காப்பீஸ் அடிக்கும். இவங்கட அந்த எலெக்ஷனுக்கு இருக்கிற டைமோட என்ன செய்யலாது, திரும்ப 3 மில்லியன் காப்பி அடிச்சு அதை கொண்டு போற அளவுக்கு டைமும் இல்லை. சரிதானே? இதான் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன்ல இப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு டென்ஸான சிச்சுவேஷன், எவ்வளவு பெரிய டிசிஷன் மேக் பண்ண வேண்டிய டைம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ரூஸ்வெல்ட் ஒரு அந்த கேம்பெயினுக்கு மேனேஜரா போட்டிருந்த ஆள் வந்து ஜார்ஜ் பெர்கின்ஸ். அவர் அந்த டைம்ல ஒரு ஐடியா சொல்றாரு என்னென்றால், அவரு இருங்க, நான் இதுக்கு ஒரு சொல்யூஷனோடு செய்யறேன். என்ன செய்யறாருன்னு சொன்னால், அந்த மொஃபெட் ஸ்டூடியோஸுக்கு ஒரு தந்தி அனுப்புறாரு, டெலிகிராம். அந்த டெலிகிராம்ல அவர் டைப் பண்ற விஷயத்த சொல்றேன். அவர் டைப் பண்றாரு, we are planning to distribute millions of copies of pamphlets with the Roosevelt's picture. மில்லியன் கணக்கான காப்பீஸ் நாங்க என்ன செய்ய போறோம், ரூஸ்வெல்ட் படத்தோட நாங்க விநியோகிக்க போறோம். சரிதானே? It will be a great publicity for your studio. Okay? When we use. இப்போ நாங்க பயன்படுத்துற இந்த போட்டோவால உங்களோட கிரெடிட், உங்களோட காப்பிரைட்டோட இது போகுது, மில்லியன் பேருக்கு போகுது. இப்படி போறதால உங்களோட ஸ்டூடியோக்கு மிகப்பெரிய பெருமை அதை தேடி தர போகுது. இப்ப நான் கேட்கிறேன், இது நாங்க வெளியிடணும் என்றால் ஒரு போட்டோக்கு
நீங்க எவ்வளவு எங்களுக்கு பே பண்ண ரெடியா இருக்கிறீங்க, இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. யாரு? ஜார்ஜ் பர்கின். யாரு? ரூஸ்வெல்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர், விச் மீன்ஸ் அந்த கம்பெயின் மேனேஜர். Uh, இத கேட்டு sir, sorry for the disturbance. எஸ் Sir, இடையில கொஞ்சம் வந்து லைன் கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த ஓகே லோகோவோட வந்து இந்த பிக்சரை பப்ளிஷ் பண்றதுல என்ன ப்ராப்ளம்ன்றது சரியா எனக்கு விளங்கல. ஓகே ரைட், திரும்ப சொல்றேன். அங்க இருக்கிற லோகோன்றதை விட ஃபுல் காப்பிரைட் நோட் ஸ்டோரியும் அது. வேணாம், ஃபுல் ஓகே ஸ்டோரி நோ நீட். அந்த பாட்டை மட்டும் சொல்லுங்க சார். சரி, அந்த போட்டோல இருக்கிறது வந்து காப்பிரைட் நோட். அப்ப அந்த அந்த ஸ்டூடியோட பேரோட அந்த காப்பிரைட் நோட் இருக்கும். அந்த காப்பிரைட் நோட்டோட சேர்த்து அவங்க பிரிண்ட் பண்ணிட்டாங்க. பொதுவாக வந்து ஒரு காப்பிரைட் பே பண்ணாம, அதாவது இந்த இந்த காப்பிரைட்டட் போட்டோவை அவங்க பப்ளிஷ் பண்றதுனால் ஒரு காப்பி எப்படி பப்ளிஷ் பண்ணாலும் $1 என்ன செய்யணும் சொன்னால் அவங்களுக்கு பே பண்ணணும். யாருக்கு? ஸ்டூடியோஸுக்கு. ரைட், அது கோர்ட்டுக்கு போனாலும் இப்படியும் அது ஒரு பே பண்ண வரும். இல்லாட்டி அந்த காப்பிரைட்டை அவங்க எடுத்து போட்டு பிரிண்ட் பண்ணிக்கணும். சரிதானே? அவங்க பண்ணிட்டாங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை, அந்த 3 மில்லியன் காப்பீஸுக்கும் $3 மில்லியன் அவங்க பே பண்ணணும். இல்லாட்டி அதை அப்படியே டிமாலிஷ் பண்ணிட்டு புதுசாக காப்பீஸ் அடிக்கணும். இப்ப இந்த டைம்ல இவங்களுக்கு 2 ஆப்ஷனும் வந்து செய்யல. அது ஏன்னா அவ்வளவுக்கு $3 மில்லியன் பே பண்ற அளவுக்கும் இல்ல. அடுத்தது திரும்ப காப்பி அடிக்கிற அளவுக்கும் டைம் இல்ல. இப்ப இந்த டைமுக்கு அவங்களோட மார்க்கெட்டிங் மேனேஜர், அந்த கம்பெயின் மேனேஜர் வந்து ஜார்ஜ் பர்கின் கால் பண்றாரு அந்த ஸ்டூடியோ கால் பண்ணி சொல்றாரு, நான் வந்து ரூஸ்வெல்ல கம்பெயின் மேனேஜர் பேசுறேன். நாங்க எங்கள்கிட்ட எடுத்த உங்களோட ஸ்டூடியோல எடுத்த போட்டோ இருக்குது. இந்த போட்டோவை நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், ரூஸ்வெல்ட் மெயினான கம்பெயினுக்கு, அதாவது அவங்களோட இதுல வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம். என்ன நாங்க பயன்படுத்த போறது வந்து இடம் வந்து எங்கன்னு சொன்னா எங்களோட பெம்ப்ளெட்ஸ்ல பயன்படுத்த போறோம். அதாவது ஹேண்ட்பில்ஸ்ல உங்களோட போட்டோவை பயன்படுத்த போறோம். அதுல கவர்லயே உங்களோட போட்டோ பெருசா வரப்போகுது. உங்களோட ஸ்டூடியோல எடுத்துன்னு சொல்றதை நாங்க காப்பிரைட்டை மாத்தாம ஒருத்த வைக்க போறோம். அதனால உங்களோட ஸ்டூடியோக்கு ஒரு பெரிய ஒரு புகழ் வரப்போகுது, பேர் வரப்போகுது. அது உங்களோட ஸ்டூடியோக்கு ஒரு பெரும் பேரு. ரைட், இப்ப நீங்க இந்த மாதிரி ஸ்டூடியோவை நாங்க போட்டோகிராஃபர் நாங்க பயன்படுத்துறதுக்காக நீங்க எங்களுக்கு எவ்வளவு பே பண்ண போறீங்கன்னு பிளேட மாத்தி கேட்கிறேன். என்ன நடக்குது? ஸ்டூடியோட சைட்ல என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிப்பாங்க? அது அவங்களுக்கு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு தானே, பே பண்ணிப்பாங்க எப்படியுமே. பே பண்றதுக்கு agree பண்ணிருப்பாங்க, right? பே பண்ணிப்பாங்க. Yeah. ஓகே, எஸ், யூ ஆர் ரைட். கெஸ்ட் கிட்டத்தட்ட $250. இப்ப 250 சொல்றது சின்ன விஷயம், அப்ப பெரிய டாலர். அப்ப $250 அவங்களுக்கு அந்த என்ன செஞ்சாங்க, கம்பெனி அந்த ஸ்டூடியோ பே பண்ணிட்டு அதை தாராளமா நீங்க விநியோகிங்கன்னு சொல்லிட்டு காப்பிரைட் இவங்க வந்து கொடுத்துட்டான். சரி, இப்ப இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு இவ்வளவு ஏன் சொன்னேன்னு சொன்னா, இது வேர்ல்ட் ஹிஸ்டரியில பேசப்படக்கூடிய ஒரு நெகோசியேஷன் ஸ்டோரி, நெகோசியேஷன் ஈவெண்ட். ஏன்னா ஷார்ட் பீரியட் ஒன்றுக்குள்ள ஒரு பெரிய ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கணும். அதுக்கு இந்த 2 பார்ட்டிக்கும் இடையிலான ஒரு இணக்கப்பாடு வரணும் என்றால் அது நமக்கு எவ்வளவு தூரம் சாதகமாக வரப்போகுதுன்னு சொல்றத பிளான் பண்ணி அதுக்குரிய ஸ்டெப்பை மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயம் தான் சிம்பிளி வந்து நெகோசியேஷன். அப்ப இந்த கம்பெயின் மேனேஜர் எவ்வளவு பிளான் பண்ணி எவ்வளவுத்துக்கு ஒரு கெட்டிக்காரத்தனமாக அந்த குயிக் டிசிஷன் எடுத்தாரு. அதன் மூலமாக 3 மில்லியன் போக இருந்தது மைனஸ்ல போக இருந்தது நெகோசியேஷன். ஓகேவா? இப்ப நம்ம நெகோசியேஷன் படிக்க போறோம். இப்ப உங்களுக்கு கிளைமேட் செட் ஆயிட்டா? இந்த ஸ்டோரி விளங்கிச்சா? என்ன விளங்கி Yes. போனீங்க? Negotiation importance வந்து விளங்குச்சு. சூப்பர், ரைட். எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, என்ன கவரேஜ் வந்து இஷ்யூன்னு சொல்லி ஏற்கனவே சரிதான் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அப்படி எல்லாருக்கும் அப்படி ஃபீல் ஆகுதா? இந்த ஆடியோ வீடியோ வந்து வரது தடுமாறுதா, தடங்கள் இருக்கா, பிரேக் ஆகுதா இந்த செஷன் வந்து? சார் எனக்கு 1 2 கொஞ்சம் 3 ஆடியோ 4 ஸ்டக் 5 6 7 8 9 10 ஸ்டக் ஆகுதா உங்களுக்கு? மற்றவங்களுக்கு
1 2 3 4 5 6 வாய்ஸ் 7 8 9 கொஞ்சம் 10 lag ஆகுது சார். என்ன கொஞ்சம் lagging தான். lag ஆகுதா? எஸ் சார். பிக்சர் வந்து ஓகே so ஓகே ஓகே ஐ திங்க் இன்னைக்கு சின்ன நெட்வொர்க் இஷ்யூ ரைட், சின்ன நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறது. ஐ கேன் ஃபீல் இட். ரவுட்டர் தான் வச்சுக்கிறேன். ஸோ இன்னும் அதே இது ப்ரிவல் இதாகுதா பாருங்க. திரும்பியும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கேயாவது பிரேக் ஆச்சா? இப்போ ஓகே ஆச்சு சார், பிரேக் ஆகல எனக்கு. ஓகே, ஸோ ஏதாவது பிரேக் ஆகுதுன்னா நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் அது திரும்ப சொல்றேன். ஓகே சரி ரைட். இப்போ நாங்கள் நெகோசியேஷன் சொல்றது எனி இன்டராக்ஷன் வித் த வியூ டு இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ் இஸ் நெகோசியேஷன். சரிதானே? சிம்பிள். எந்த மாதிரியான ஒரு இன்டராக்ஷன் மற்றவங்களை நாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக, அவங்கள நாங்க ஒரு தாக்கம் செலுத்தணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு முன்னெடுப்பும் நெகோசியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சைன் வைக்கிறதுக்கு பேனை கை போடுறேன், பேனை இல்லை, பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட பேனை இருக்குது, கொஞ்சம் உங்களோட பேனையை தரையில்மான்னு கேட்டு அந்த பேனை அவர் என்ன கிட்ட தாராருண்டால் நான் செஞ்சது ஒரு நெகோசியேஷன். ஏன்? எனக்கு தேவையான ஒரு விஷயத்த இன்னொருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். சரிதானே? அப்ப அவர் பேனை எனக்கு தாராருன்னா என்ன நெகோசியேஷன் வீல் தானே? அப்ப நெகோசியேஷன் பெரிய 2 நாட்டுக்கு நடுவுல ஒரு 2 போரை நடத்துறதான்னு சொல்ற ஒரு பேச்சுவார்த்தை மட்டும்தான் நெகோசியேஷன் அல்ல. லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ளேயும் எங்களுக்கு நெகோசியேஷன்ஸோட இருக்கும். ஒரு ஆஸ் அ சேல்ஸ் பர்சனா நாம லைஃப்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நெகோசியேஷன் இந்த கண்ணோட்டத்துல பார்க்க பழகும். ரைட். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு நெகோசியேஷன் தெரியும், நானா தம்பிக்குள்ள ஒரு நெகோசியேஷன் இருக்கும். ரைட். இப்ப எல்லாமே ஒரு நெகோசியேஷன். ரைட். காலையில நீங்க அவசரமா வெளியாகி போறீங்க, இப்ப நான் வெளியாகி போறேன், இப்ப எனக்கு டைம் இல்லை இருந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்கு. அப்ப ஒய்ஃப் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க, உதாரணமா சொல்றேன், அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நான் எனக்கு 2 வாய் ஊட்டிடுங்கன்னு சொல்லும் போது அவ என்ன செய்வா, கொஞ்சம் ஊட்டிடுங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில அவைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ஒரு 3 வாயில ஊட்டி விட வச்சு நான் வெளியே போறேன் என்றால், சாப்பிட்டுட்டு போறேன் என்றால், இன்னைக்கு ஒரு நெகோசியேஷன் தான் நினைச்சு. என்ன அவ சொல்லுவா மாதிரி, உங்களுக்கு கை இல்லையா சாப்பிட்றதுக்கு, ஒரு கேள்வி கேட்கலாமா இல்லையா? ரைட். அதுக்கு நான் சொல்லுவேன், இல்ல நீங்க உங்களோட கையில சாப்பிட்ற டேஸ்டா ஏதோ ஒன்று சொல்லி நாம என்ன செய்யறோம், அடுத்து அந்த விஷயத்தை சாதிக்கிறோம் இல்லையா? தட் இஸ் நெகோசியேஷன். ஓகே. So simply, an interaction with the viewer to influence is negotiation. So far clear? Yes, sir, clear. Right. Again, நான் சொன்ன my life is full of negotiation. அது பர்சனல் சைட்லயும் எவ்வளவோ நெகோசியேஷன் நமக்கு நடந்துட்டு இருக்குது. ப்ரொஃபஷனல் இடத்துல தான் நம்ம நெகோசியேஷன் தேவையாகவே பார்க்க ஆரம்பிக்கிறோம். பட் 2 இடத்துலயும் நெகோசியேஷன் இருக்குது. நம்ம அவேர்னஸ் இருக்கணும். எஸ், நம்ம ஒவ்வொரு நெகோசியேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செகண்டுக்கு நாங்க ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களோட இன்டராக்ட் ஆகிறவங்களோட. ஸோ அப்ப நாங்க அந்த அவேர்னஸ் இருக்கணும். ஸோ இந்த அவேர்னஸ் எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி கூடாக, ஒரு பிஸ்னஸ் இடத்துல ஒரு நெகோசியேஷன் டைம் ஒன்று வரும்போது அது எங்களுக்கு அந்த அவேர்னஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ரைட். இன் அ பிஸ்னஸ் லைஃப், in a business as in life, you don't get what you deserve, you get what you negotiate. நீங்க லைஃப்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, நீங்க எங்க பாருங்க, உங்களுக்கு தகுதியான, நீங்க தகுதி என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை தேடி வாரதை விட நீங்க கேட்கறது தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நல்ல டேலண்டான ஒரு ப்ரொஃபஷனல், நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, கம்பெனில உங்களை அந்த சைட்ல இன்டர்வியூ பண்ணும்போது உங்களோட டேலண்ட் எல்லாம் பார்த்துட்டாங்க, நீங்க வெல் சூட்டட்னு அவங்களுக்கு விளங்கிட்டு. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு நாங்க ஒரு 50,000 ஆஃபர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நீங்க தலையாட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க டிசர்வ் பண்றது உங்களுக்கு கிடைச்சிட்டான்னு கேட்டா மேபி நாட். அப்ப நீங்க நெகோசியேட் பண்ண தெரியணும். இல்ல, மார்க்கெட்ல எங்களுக்கு இவ்வளவுக்கு ஒரு இது இருக்கிறத நான் பாக்குறேன், 2-3 கம்பெனில விசாரிச்சேன், இதுக்கு 85க்கு மேல பே பண்றாங்க. ஸோ எந்த ஸ்கில்லுக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நான் ஒரு 1 லேக்கு குறையாம எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்றது, நீங்க அவர்த்த நெகோசியேட் பண்ணல என்றால் அவர்த்த நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க டிசர்வ் பண்றது உங்களுக்கு கிடைக்காது.
அடுத்து நீங்க நெகோஷியேட் பண்றதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், எல்லா இடத்துலயும் இப்படிதான். ஓகே, நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நெகோஷியேஷன் so far. எஸ் சார். குட். ரைட், இப்போ எங்களுக்கு கஸ்டமர் சைட்லயும் எவ்வளவு நெகோசியேஷன்ஸ் வரப்போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு சேல் பர்சனாக நாங்கள் கஸ்டமரை நெகோஷியேட் பண்றதுக்கும் ரெடியா இருக்கணும். ஸோ அப்போ ரெண்டு வகையிலையும் நெகோசியேஷன் சொல்றது இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது நெகோசியேஷன், வை நெகோசியேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ரைட், இனி பார்க்க போறது வந்து நெகோசியேஷன்ல கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்க. சரிதானே? ஸோ அதுல நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ற வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் வர்சஸ் இன்டிகிரேட்டிவ் நெகோசியேஷன். ரைட், ரெண்டு வகையான நெகோசியேஷன் இருக்கும். சரி, ரெண்டுலையும் எது சரி தப்புன்றதை விட ரெண்டு வகையாக இருக்கும்ன்றதை விளங்குவோம். அதுக்கப்புறம் நம்மளோட கண்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பயன்படுத்தலாம். சரிதானே? ஸோ இந்த ரெண்டு கான்செப்டையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க வந்து ஃபிஷர், அதே மாதிரி யூரின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பீப்புள் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அப்ப இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த மாடல்ல இருந்து தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் வர்சஸ் இன்டகிரேட்டிவ் சொல்ற மாடல் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிதானே? ரைட், இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் வர்சஸ் இன்டிகிரேட்டிவ் நெகோசியேஷன் இது எப்படி நீங்க பார்க்கணும்னா, ரெண்டு பேரு ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் பண்றாங்கன்னு வைப்பமே, ரெண்டு பேரும் ஆர்ம் ரெஸ்லிங் தெரியுதானே, இப்பெல்லாம் முடிச்சு பார்க்கணும்னு சொல்லுவோம். அந்த ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணும்போது பெரும்பாலும் ரெண்டு பேரும் வெல்ற வாய்ப்பு இருக்கா? எங்கேயாவது வின் வின் வருமா? ஒன்று லூஸ் லூஸ் வரும், ரெண்டு பேருமே தோத்துருப்பாங்க. அல்லது ஒருத்தர் வின் பண்ணுவாரு, ஒருத்தர் லூஸ் பண்ணுவார், இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஒரு ஆர்ம் ரெஸ்லிங்ல நடக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் நெகோசியேஷன் சொல்றது வந்து மோரலெஸ் அதுதான். அப்ப இங்க என்னன்னா, உனக்கு பாதி எனக்கு பாதின்னு பிரிக்க போய், இல்ல எனக்கு தான் கூட, இல்ல நான் தான் நல்லா செஞ்சேன், இப்படி பிரிச்சுட்டு போறது வந்து தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் நெகோசியேஷன். இது வந்து ஒரு காம்படிட்டிவாக இருக்கு. வின் லூஸ் என்று வரப்போ யார் ஒருத்தர் வெளில போறாங்க, ஒருத்தர் தோக்க போறாங்க. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இங்க இருக்கும், அல்லது இண்டிவிஜுவல் ப்ராஃபிட்டை தான் பேஸ் பண்ணிருக்கும். சரியானே? இங்க வந்து சிங்கிள் இஷ்யூ டிஸ்கஸ் அட் அ டைம், ஒரு பிரச்சனையை ஒரு டைம்ல பேசி அதுக்கு ஒரு டக்குனு சொல்யூஷன் எடுக்க பார்ப்போம். கம்யூனிகேஷன் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொன்னால் கண்ட்ரோல்டா செலக்டிவா இருக்கும். ரைட், ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய ஒரு ப்ரையாரிட்டியாக இந்த டைப் ஆஃப் நெகோசியேஷன்ல பார்க்க மாட்டேன். ஏன்னா இது ஒன் ஷாட் முடிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. ரைட், இந்த மாதிரி நெகோசியேஷன் வந்து நீங்க பாத்துருக்கீங்களா? அதாவது ஒன் டைம் டிரான்சாக்ஷன்ல, இப்போ நம்ம இக்மென்ல ஒரு கார் பாக்குறீங்க, கார் ஒன்று வாங்க போறீங்க, அல்ல பைக் ஒன்று வாங்க போறீங்க, அல்லது ஒரு யூஸ்டான ஒரு பொருள் ஒன்று வாங்க போறீங்க. எப்பவுமே போறீங்க, அவர்கிட்ட நெகோஷியேட் போறீங்க, பேசுறீங்க, நெகோஷியேட் பண்றீங்க. இப்ப அவரை யாருன்னு உங்களுக்கு தெரியா, உங்களை யாருன்னு அவரு தெரியா, போறீங்க, பொருளை வாங்கணும். அந்த இடத்துல உங்களோட வேரியபிள் எதுவா இருக்கும்னு கேட்டா எதுவா இருக்கு? அவரோட ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி அவரோட ஒரு லைஃப் லாங் ஃப்ரெண்டா அப்படிங்கிற அந்த இடத்துல அவருக்கு அது ஃபோக்கஸா இருக்காது. ஏன்னா அது நீங்க வந்த நோக்கம் என்ன? ஒரு ஜஸ்ட் டிரான்சாக்ஷன். ஸோ அப்ப அந்த இடத்துல உங்களோட மெயின் ஃபேக்டர் வந்து ப்ரைஸ். இப்போ ப்ரைஸ் மட்டும் ஒரு ஃபேக்டராக இருக்கிற இடத்துல நீங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் நெகோசியேஷன் பயன்படுத்துறதுல தப்பில்லை. அப்ப நீங்க உங்களோட சைட்ல இருக்கிற நியாயங்களை பேசிட்டு, உங்களோட சைட்ல இருக்கிற பக்கங்களை மட்டும் பேசிட்டு நீங்க என்ன செய்யலாம்? உங்க வின் ஆலோஸ்ல வரலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். இப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ் நெகோசியேஷன் விளங்கிட்டான். ஸோ நான் பேசுறது லெக் ஆகிச்சா? இது வரைக்கும் பேசினது பிரேக் ஆகிச்சா? நோ சார், நிஃப்லா பேசினது கொஞ்சம் இதாவிச்சு, உங்களோடது கிளியரா தான் நிக்கி சார். ஓகே, ஸோ ஐ ஃபெல்ட் இட். நான் நிஃப்லா பேசும்போது கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சா தான் நான் கேட்டேன். ஓகே, செகண்ட் டைப் வந்து இன்டிகிரேட்டிவ் நெகோசியேஷன் சொல்ல நாங்க ஒன்றோட ஒன்று இணைஞ்சி போறது என்ன? இன்டிகிரேஷன், இணைந்த ஒரு நெகோசியேஷன். இப்போ இங்க ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு கலபரேட்டிவா இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு டீம் மாதிரி தான் அந்த நெகோசியேஷன் செய்ய போறோம். ரெண்டு பார்ட்டியும் சேர்ந்து அந்த நெகோசியேஷன் செய்யறதா பார்ப்போம். இங்க ஓரியன்டேஷன் வந்து வின் வின்னா இருக்கும். நானும் வெளில போறேன், நீங்களும் வெளில போறீங்க. அப்ப அங்க பேசுற பேச்சுல வந்து ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நலவை வந்து பேசுற மாதிரி இருக்கு. ரைட்,
இங்க வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கெயின் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்ற ஒரு இருக்கு ஜாயின் இன்ட்ரெஸ்ட். அதே போல வந்து நிறைய இஷ்யூஸை வந்து பேசுவாங்க, ஒரே டைம்ல பேசிக்கொள்வாங்க. எதுக்காகன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல உடன்படிக்கை எடுக்கிறதுக்கு. ரைட், கம்யூனிகேஷன் வந்து ஓப்பனா இருக்கும், கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும். இங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது ஒரு ஹை ப்ரையாரிட்டியா இருக்கும். சரிதானே? ரைட். இப்போ உதாரணமாக வந்து நீங்க ஒரு கம்பெனில போயிட்டு என்ன செய்ய போறீங்க, ஒரு salary நெகோஷியேட் பண்றீங்கன்னு எப்பவுமே, பெனிஃபிட்ஸ் நெகோஷியேட் பண்றீங்க. ரைட், ஏதாவது ஒரு பாலிசி ஃபார்ம் பண்ண போறீங்க ரெண்டு பேருக்கு இடையில. இப்போ இங்க நெகோஷியேட் பண்ணும்போது எஸ், எனக்கு இந்த பெனிஃபிட், உங்களுக்கு இந்த பெனிஃபிட். ஏன்னா இங்க ஒரு சைட்ல பெனிஃபிட் மட்டும் நீங்க காட்டீங்கன்னா மற்ற சைடு ஈஸியாக இல்ல நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நீங்க salary நெகோஷியேட் பண்றீங்க என்றால் உங்களால என்ன வேல்யூ கொடுக்கலுங்கிறத நீங்க சொல்லணும். அப்ப கம்பெனிக்கு வின். கம்பெனி சைட்ல உங்களுக்குரிய தகுந்த சன்மானம் சலுகை வழங்க போறாங்கன்னு சொல்லும் போது நீங்களும் வின். ஸோ அப்ப என்ன செய்யும், ஒரு இன்டிகிரேட்டிவான நெகோசியேஷன். அப்ப ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கும். நீங்க ஒரு எம்ப்ளாயியா போகும்போது ரைட், அப்ப நீங்க ஃபீல் பண்ணணும் வந்து எந்த இடத்துல இன்டிகிரேட்டிவ் நெகோசியேஷன் பண்ணணும், எந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டிவ் பண்ணணும்னு சொல்றது உங்களுக்கு விளங்கினா சார். கிளியர் திஸ்? Yes, Yes, sir. sir. இப்ப எப்பவுமே ஒரு நெகோசியேஷன்ல நீங்க ஒரு ஸ்லைடான ஒரு கண் வச்சுக்கொள்ளணும். ஃபைனல் அவுட்கம் ஷுட் பி குட் ஃபார் தேம், ரைட், பட் கிரேட் ஃபார் அஸ். வின் வின் தான். பட் எப்பவும் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அவங்களுக்கு நலவை கொடுக்குறோம், எங்களுக்கு ஒரு கிரேட் எடுக்கிறோம், எங்களுக்கு ஒரு பெஸ்ட். சரி, ஃபைனல் அவுட்கம் ஷுட் பி குட் ஃபார் தேம் பட் கிரேட் ஃபார் அஸ். இங்கே தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சரியானே? அந்த கிரேட் ஃபார் அஸ் நாம எடுத்துக்கொள்றதுக்கு வாட் வி கேன் டூ, ரைட், அங்கதான் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ்ட பவர் வந்து நாம காட்ட போறோம். ரைட், அப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து இதுல இருக்கிற மெயினான டெக்னிக்ஸ். சரிதானே? இப்ப 6 essential rules for sales negotiation. இந்த 6 ரூல்ஸும் வந்து நெகோசியேஷன்ல சொல்றாங்க. முதலாவது வந்து ஆல்வேஸ் பி வில்லிங் டு வாக். அதாவது நீங்க எனி டைம் ரெடியா இருக்கணும். இந்த டைமுக்கு எனக்கு இயலாது, ஒரு நெகோசியேஷன் வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு கேட்டால் நீங்க அந்த எட் டைம்லயே வந்து நான் ரெடி இல்லை அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. ரைட், யூ கேன் வாண்ட் பட் யூ கான் நீட். ரைட், அப்ப நீடுக்கும் வாண்ட்டுக்கும் முடியல டிஃப்ரெண்ட் விளையாடணும். வாண்ட்னு சொல்றது வந்து ஒரு டிசைர், ரைட். நீட்னு சொல்றது வந்து ஒரு என்ன சொல்ற சர்வைவலுக்கு தேவையான விஷயம். ரைட், நீட் வர்சஸ் வாண்ட்னு சொல்லுவோம். அப்ப எப்ப நாம என்ன செய்யணும், வாக் பண்ணணும், எப்ப நாம தேவைப்படுறோமோ அந்த இடத்துல நாம ரெடியாக இருக்கிறதுக்கு இருக்கணும். ஏன்னா நாம ஒரு பார்ட்டியாக எனி டைம் அவைலபிள் இல்லைன்னா அந்த டீல் விட்டு போகுது. அப்ப நீங்க கண்டெக்ஸ்டுக்கு போட்டு பாருங்க, உங்களோட கண்டெக்ஸ்டுக்கு எவ்வளத்தை நான் பொருந்துறேன்னு சொல்லி. ஓகே, ஆல்வேஸ் பி வில்லிங் டு வாக். பில்ட் வேல்யூ. அந்த வேல்யூன்னு சொல்றது வந்து இப்படி, அந்த வேல்யூவை நீங்க எப்படி ரெடியா வச்சிருக்கிறீங்க. அப்ப உங்களோட கவுண்டர் பார்ட்டியோட நீங்க பேசும்போது எந்த வகையில நீங்க சொல்ற அக்ரிமெண்ட்டுக்கு அவங்க ஒத்துக்கொள்ள போறாங்க, உங்களோட சர்வீஸ் எடுத்துக்கொள்ள போறாங்க, உங்களோட ப்ராடக்ட் வாங்க போறாங்க. அப்ப உங்கள்ட்ட இருக்கிற அந்த வேல்யூவை நீங்க எப்படி பிச் பண்ண போறீங்க, ஸோ அதுக்கு நீங்க ரெடியா இருக்கு. ஸோ அதுதான் பில்டிங் வேல்யூ. இப்போ உங்களோட சைட்ல அவங்க எக்ஸெப்ட் பண்ற மாதிரியான வேல்யூஸை பில்ட் பண்ணுங்க, அதை பிச் பண்றதுக்கும் ரெடி ஆகிக்கொள்ளுங்க. ரைட், அப்ப பிரைன் ஸ்டார்ம் நியூ பாசிபிலிட்டிஸ் டு கமிங் டு அன் அக்ரிமெண்ட். சரியா? மூணாவது, லீட் த நெகோசியேஷன். இப்ப ரெண்டு பார்ட்டி வந்தால் ரெண்டு பேருக்குமே சான்ஸ் இருக்கும் வந்து ஒருத்தர் லீட் பண்றதுக்கு. அப்ப எவ்வளவு தூரம் நீங்க அந்த நெகோசியேஷன் லீடரா இருக்கிறீங்களோ, நீங்களே அஜெண்டாவை கொண்டு வரீங்க, நீங்களே ஸ்டார்ட் பண்றீங்க, நீங்களே கண்ட்ரோல வச்சுக்கொள்றீங்க என்றால் அந்த அடுத்த பார்ட்டி நீங்க சொல்றதை கேட்டு முடிவெடுக்கிறதுக்கான சான்ஸ் கூட. அப்ப லீட் த நெகோசியேஷன். இப்ப நீங்க அஜெண்டா ஒன்று ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை பார்ட்டி கண்ட்ரோல் எடுக்கிறாம நீங்க கண்ட்ரோல வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அது உங்களோட ரெண்டு உரிமை இருக்கு, அவருக்கு உரிமை இருக்கு, உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க முந்தி கொண்டீங்க என்றால் உங்களோட கண்ட்ரோல்ல அந்த நெகோசியேஷன் டிஸ்கஷன் இருக்கு. சரியா? இது மூணு விளங்கிட்டா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா?
நோ சார். நாலாவது இஃபெக்ட் இமோஷன்ஸ். இங்க இமோஷனை நீங்க ஹேண்டில் பண்ண தெரியும். இமோஷன் சொல்றது என்னது, ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆபத்தான விஷயம். அப்ப நீங்க எப்படி பயன்படுத்தணும் என்றால் உங்களோட இமோஷனையும் அவங்களோட இமோஷனையும் டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணணும். திஸ் ஒன் ஆஃப் த என்ன சொல்ற ப்ரொஃபவுண்ட் டெக்னிக். நீங்க என்ன செய்வீங்க, அவங்கள இமோஷனலி நீங்க என்ன செய்வீங்க, தூண்டுவீங்க. அவங்களோட இமோஷனை தூண்டுங்க, அவங்கள ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கிறதா இருக்கும். எஸ், இமோஷன் ஹேஸ் அ ஹியூஜ் பவர் இல்லையா? அந்த இமோஷனால எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது, கெட்ட விஷயங்கள் நடக்குது. அப்ப நீங்க என்ன இமோஷன் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறீங்களோ அந்த இமோஷன் அவங்களுக்கு கொடுங்க, அவங்கள ஃபீல் பண்ண வைங்க. உங்களோட சைட்ல முடிஞ்ச வரைக்கும் இமோஷனை கண்ட்ரோல் பண்ணு, காட்டிக்காதீங்க. ரைட்? ஸோ என்ன சொல்றேன், சப்ஸ்ட்ராக்ட் யுவர் இமோஷன், அப்லிஃப்ட் their emotion. சரியா? இது நன்மை உங்களுக்கு விளங்கியிருக்கும். அவங்க இமோஷன் ஆகும்போது எமோஷனலி நம்ம டக்குனு டிசிஷன் எடுப்போமே, அந்த டிசிஷன் பெரும்பாலும் இப்ப சொல்லுவாங்க இல்லையா, கோபத்துல முடிவெடுக்காதீங்க, சந்தோஷத்துல வாக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இமோஷன் ஆயிட்டோம்னு சொன்னா நாங்க வாக்க வாரி கொடுப்போம். அப்ப அப்படி ஒன்று இருக்கும்போது நம்ம சைட்ல கடுமையா இமோஷன் ஆயிட்டோம்னா நம்மளும் வேண்டிய அளவுக்கு பிரச்சனை, அந்த பிரைஸ் தானே, வாங்கிட்டு போவோம்னு சொல்லி அனுப்பிடுவோம். அந்த டெக்னிக்கை நாங்க அவங்கள்ட்ட யூஸ் பண்றோம், நம்ம சைட்ல நம்மள கண்ட்ரோல்ல வச்சுக்க. இல்லைங்கிட்ட அது நாலாவது ஸ்டெப். Yes, sir. இங்க ட்ரேட் டோன்ட் கேவ். நீங்க ட்ரேட் பண்ணுங்க, ஆனா கேவ் பண்ணக்கூடாது. அப்படி சொல்றது வந்து எப்பவுமே நாம ஒரு வேல்யூவுக்கு தான் பிச் பண்ணணும். அந்த வேல்யூல இருந்து தான் நம்மளோட பேச்சுவார்த்தை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இருக்கணும். ரைட்? இப்போ உதாரணமா வந்து ஒரு பிரைஸ் ட்ராப் பண்ணுங்கன்னு கேட்டா நம்ம காரணம் இல்லாம அந்த பிரைஸை ட்ராப் பண்றதுக்கு எக்ஸப்ட் பண்ணக்கூடாது. அதாவது நம்மளோட வேல்யூவை நம்ம எங்கேயும் குறைக்க கூடாது, இல்லைங்க? அப்ப அந்த சடனாக நம்மளோட வேல்யூவை குறைக்கிறதோ, நம்மளோட வேல்யூவை நாங்க ஆரம்பத்துல பிச் பண்றதுல இருந்து குறைச்சு போறதோ இருக்கக்கூடாது. நம்ம எந்த லெவல்ல வச்சிருந்தோமோ அந்த லெவல்லே நிற்கணும் கடைசி வரைக்கும். ஸோ அதான் வந்து டோன்ட் கேர். ரைட்? பிளான் டு வின். இந்த பிளான் டு வின் சொல்றத நான் உங்களுக்கு ஒரு மாடல் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஸோ அதுதான் நான் அடுத்த ஸ்லைட்ல காட்டிட்டு இங்க வரேன். ஸோ எப்படி நாம நம்மள பிளான் பண்ணலாம். இப்போ நெகோசியேஷன் சொல்றது, ரைட், கூப்பிட்டாங்க, அவடத்த போயிட்டு கழிச்சிட்டு அவடத்த முடிவெடுக்கிறது இல்லை நெகோசியேஷன். நீங்க நெகோசியேஷன்ல சக்சஸ் ஆகணும் என்றால், உங்களுக்கு அது வேணும் என்றால், நீங்க எதிர்பார்க்கிறத அவங்க மூலமாக அடையணும் என்றால், அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் என்றால், யூ ஹாவ் டு பி ரெடி, யூ ஹாவ் டு பிளான். உங்களுக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கு 100% தெரியணும். அதுக்கு என்ன மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த போறீங்க கவுண்டர் பார்ட்டியோட, இது முக்கியம். இதுக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் ஒரு மாடல் வந்து பேஸ் மாடல். ரைட்? இந்த பேஸ் மாடலை வந்து நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். எப்படின்னா BASE, இந்த பேஸுக்கு வந்து நாங்க ஒவ்வொரு லெட்டர்லையும் வந்து ஒரு அப்ரிவேஷன் வச்சிருக்கோம். முதலாவது பில்ட். சரி, எல்லாத்தையும் பார்க்காதீங்க, நான் என்ன எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க. 1 by 1 எந்த இதுக்கு மட்டும் நீங்க பேச்சு கொடுங்க, அதை நோட்ஸா மட்டும் வச்சுக்கணும். சரியா? பொதுவாக நான் அந்த நிறைய இது வந்து போடுறதுக்கு தயங்குறது தான். B for base, ரைட்? சாரி, B for build. பில்ட் பண்ணிட்டு போங்க. என்னத்தை பில்ட் பண்ணுங்கண்டா, ஒரு டீமை பில்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க தனியே போய் பேசுறேன்டா, எஸ், உங்களை நல்லா ரெடி ஆயிட்டு போங்க. ஒரு 2-3 பேர் போறீங்க, உங்களுக்குண்டு அந்த டிசிஷன் மேக்கிங் டீம் ஒன்று இருக்கு, கூட்டிட்டு போறீங்களா, அந்த டீமை நல்லா தெரிவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. யாரு நல்லா பேசுவாங்க செலக்ட் பண்ணுங்க. அவங்களோட ஆல்ரெடி டிஸ்கஷன் வச்சுட்டு அந்த டீமை பில்ட் பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒப்ஜெக்ஷன்ஸ். நமக்கு தெரியும் ஒப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு நம்ம படிச்சோம், 3F மாடல். ரைட்? ஃபீல், ஃபெல், ஃபவுண்ட், அந்த மாடல் தெரியும். எஸ், அந்த மாடல் யூஸ் பண்றோம். பிளஸ் அதுக்கு முதல் ஒப்ஜெக்ஷன்ஸ் நம்மட சைட்ல என்ன இருக்குது, அவங்களோட சைட்ல என்ன ஒப்ஜெக்ஷன்ஸ் பண்ணலாம்ங்கிறத நாம என்ன செய்யணும், யோசிச்சுக்கணும். அப்ப அதை எலிஃபென்ட்ஸ் அண்ட் ஆண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒப்ஜெக்ஷன் என்ன இருக்கும், சின்ன ஒப்ஜெக்ஷன் என்ன இருக்கும்.
நம்ம சைட்ல இருக்கிற பெரிய ஒப்ஜெக்ஷன் என்ன, சின்ன ஒப்ஜெக்ஷன் என்ன. ஒரு 3 ஒப்ஜெக்ஷன் இருந்தா அந்த ஒரு ஒப்ஜெக்ஷன் வந்து எஸ் நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம்னு சொல்றத எலிஃபென்ட் வச்சுக்கணும். சிலது பரவாயில்ல கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம்னா அது ஒரு எண்ட், யானை எறும்பு மாதிரி. சரிதானே? அப்ப அவங்களோட சைட்லயும் எது அவங்களோட எலிஃபென்ட் அவங்களோட என்ட்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த அஜெண்டா சொன்ன மாதிரி யார் ஆரம்பிக்கிற, என்ன ஸ்டார்ட் பண்றது, பேசுறது, நடுவுல என்ன பேசுறது, எப்படி முடிக்க போறோம், கடைசியா என்ன முடிவுல வரப்போறோம்ங்கிறது வரைக்கும் அஜெண்டா. ப்ராசஸ் சொல்றது அகெயின் யாரு பேசுறது ஸ்டார்ட் பண்ண போறோம், யாரு இடையில இன்டராக்ட் பண்ண போறோம். உங்களோட டீம் ஒன்று இருக்கும்னு சொன்னால் நாங்க எப்படி அந்த ஃப்ளோ கொண்டு போறோம் வரைக்கும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோட ரெடி ஆகி போகிறது வந்து பில்டிங். இப்ப நெகோசியேஷன்ல ப்ரிப்பேர் பண்றதுல இருக்கிற முதலாவது விஷயம் விளங்கிச்சாது. எஸ் சார். எதுவும் டவுட் இருக்கா? நோ சார். ரெண்டாவது ஆன்டிசிபேட். ஆன்டிசிபேட்னா எதிர்பாருங்க, எதிர்பார்த்து போங்க, அல்லது இதை பத்தி கொஞ்சம் ஆராய்ஞ்சிட்டு போங்க. ஒன்று வந்து இமோஷனல் டைனமிக்ஸ். இமோஷனல் டைனமிக்டா அந்த பார்ட்டி எப்படிப்பட்ட ஆள், நீங்க போற ஆள் எப்படி, அட்லீஸ்ட் நீங்க இப்படிதான் இதெல்லாம் எதுவுமே இல்லாம போய் பேசி பார்த்து அவரது அனுபவம் எடுக்கலும். ஆனா நீங்க எவ்வளவு தூரம் இதை பத்தி கொஞ்சம் ஒரு கல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ, முன்கூட்டியே அதை பத்தி அறிஞ்சு தெரிஞ்சுட்டு போறீங்களோ, அவ்வளவுத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் ஒன்று இருக்கு, கான்ஃபிடென்ட் வரும், உங்களுக்கு அதுல வின் பண்ற சான்சஸ் வந்து கூட. அப்ப அவங்களோட இமோஷனல் ஆனாக்கள் எப்படி, அவங்க டக்குன்னு கோவப்படுறாங்களா, எல்லாத்துக்கும் ஓகே சொல்ற பார்ட்டியா, இல்லாட்டி எல்லாத்தையும் ரெசிஸ்ட் பண்ற பார்ட்டியா, தட் இஸ் கால் இமோஷனல் டைனமிக்ஸ். கல்ச்சரல் டைனமிக்ஸ், அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குது, யாரோட கதையை ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க, ரைட், இங்க டிசிஷன் மேக்கர் யாரு, ரைட், அங்க குரூப் டைனமிக்ஸ்னு வரும்போது எப்படிப்பட்ட டீம்ஸ் இருக்கிறாங்க அந்த அந்த அவங்களோட பார்ட்டியில, இவங்க யார் யார் என்னென்ன சொல்ல போறாங்க, அந்த ஃபேமிலியில யார் யார் இருப்பாங்க, அந்த கஸ்டமருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அவங்களோட டைனமிக்ஸ் எப்படி, அவங்க என்ன கல்ச்சர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டு போறது வந்து ஆன்டிசிபேஷன். இது விளங்கிட்ட? எஸ் சார். குட். மூணாவது வந்து எஸ் ஸ்டடி. சரி, ஸ்டடி பண்ண போறீங்க என்னத்தை பத்தி, ஒன்று உங்களோட ப்ராடக்டோ சர்வீஸ் பத்தி இருந்தால் அதை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு போங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு உங்கள்ட்ட சம்டைம் இதை பத்தி எனக்கு தெரியாது, நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி சொல்றேன்னு சொல்றீங்கன்னா உங்களோட நம்பிக்கை வந்து க்ளோஸ், ரைட். ஸோ உங்களுக்கும் நீங்க சொல்ல போற விஷயம் பத்தி நல்லாவே நாலேஜ் இருக்கணும், அதாவது நல்லாவே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ப்ரைஸஸா இருக்கலாம், ஆஃபர்ஸ் கொடுக்குறதா இருக்கலாம், உங்களுக்கு தெரியாம நீங்க நெகோசியேஷன் போயிடுவாங்க, ரைட். அடுத்தது என்ன விஷயங்கள் பாசிபிள், என்ன விஷயங்கள் பாசிபிள் இல்லை, எதெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் செய்யக்கூடாது, ரைட். இன்டர்னல் டிரெக்ஷன்ஸ் விச் மீன்ஸ் வந்து எங்கட கம்பெனிக்குள்ள என்ன மாதிரியா டிரெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நாங்க செய்யறோம், எங்கட ப்ராசஸ் என்னென்ன மாதிரி ரிஸ்க்கள் இருக்கும். நான் சொன்னேன் சில ரிஸ்க்களை நீங்க கால்குலேட் பண்ணிக்கொள்ளும், அதெல்லாம் வந்து ஸ்டடி பண்றது வந்து மூணாவது. சரிதானே? மூணாவது வரைக்கும் கிளியரா? ஸ்டடி. கிளியர். எஸ் சார். சூப்பர். நாலாவது விஷயம் வந்து இவாலுவேட். இவாலுவேஷன் யாரை இவாலுவேட் பண்ண போறோம்? முதலாவது நம்மளோட காம்படிஷன் எங்களோட பார்ட்னரோட எந்த அளவு இருக்குது, அதே போல எங்களோட கவுண்டர் எங்களை மாறி இருக்கிற எங்களோட காம்படிட்டர்ஸோட எங்களோட காம்படிஷன் எந்த அளவு இருக்குது. அப்ப இந்த நெகோசியேஷனுக்கு நாங்க போகும்போது எவ்வளவு தூரம் எங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுல வெயின் பண்றதுக்கு, ஸோ அதை இவாலுவேட் பண்ணோம். ஸ்டேக் ஹோல்டர், அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் யூனிட். இப்போ எப்படி தானே, இப்போ ஒரு கம்பெனில பேசுறோம் அல்லது ஒரு ஃபேமிலியில பேசுறோம், நான் ஏற்கனவே சொன்னதுதான், டெசிஷன் மேக்கர் யாரோ அவர் இல்லாம நீங்க கூட பேசுறதுல அர்த்தம் இல்லை. இப்போ சம்டைம்ஸ் சில கம்பெனிஸ்ல, இப்போ அதே மாதிரி இந்தியன் கம்பெனிஸ்ல எல்லாமே எப்படின்னா கால் பண்ணி பேசக்குள்ள வந்து அவர் இருப்பார் ஒரு அசிஸ்டன்ட் லெவல்ல, அசிஸ்டன்ட் ஒன்று என்னது சேல்ஸ் அசிஸ்டன்ட், HR அசிஸ்டன்ட் லெவல்ல இருப்பார். ஆனா கால் பண்ணி பேசுற நேரம் வந்து எப்படி அவரை பேச்சிருக்கணும்னு சொன்னால் கம்பெனி CEO அல்ல போர்ட் ஆஃப் டைரக்டர் லெவல்ல பேசுவாரு. அப்ப இன்னொரு பார்ட்டி பேசக்கலாம், இவர் தான் டிசிஷன் மேக்கர் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவாங்க. அப்புறம் கடைசி சொல்லுவாரு, இல்ல நான் இல்ல, நான் இந்த போஸ்ட்டை கேட்டு சொல்றேன். இது சொல்லும் போது இவர் கல்ச்சி எல்லாம் வேஸ்ட் இல்லைங்கதா.
அப்ப நாம பேசும்போதும் அந்த டெசிஷன் மேக்கிங் யூனிட் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த இவாலுவேஷனோட நாங்க போகணும். அதை தாண்டி இது யார் யாரு கேட் கீப்பர்ஸ் இருக்காங்க, யார் இதை எக்ஸெப்ட் பண்ணுவாங்க, யாரு வானான்னு சொல்லுவாங்க, இவங்களை பத்தியும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு போகணும். அப்பதான் அவங்கள டேக்கிள் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ரைட். இதை தாண்டி சில ஆப்ஷன்ஸ், பெட்னான்ற ஒரு விஷயம் நாங்க படிக்க போறோம். ரைட். பெட்னா படத்தை நாங்க பார்ப்போம். ஸோ பெட்னான்ற என்னன்னு பார்ப்போம். ரைட். இதெல்லாம் வந்து பெட்னாவையும் நாங்க இவாலுவேட் பண்ணிட்டு தான் போகணும். சரியானே? ஸோ பெட்னா பத்தி நம்ம நாங்க படித்தோம். இந்த மாடல் விளங்கிச்சா? பேஸ் மாடல். எஸ் சார். ஓகே, குட். சரி, இப்ப நாங்க நெகோசியேஷன்ல இன்னொரு ஒரு போர்ஷன் வந்து, இன்னொரு கைண்ட் ஆஃப் நெகோசியேஷன் வந்து, அதுல இது வந்து சொல்றதை விட நான் சொன்ன மாதிரி ஃபிஷர் யூரி வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற மாடல் தான் வந்து பிரின்சிபல் நெகோசியேஷன். சரிதானே? ரைட். இதை வந்து எப்படி இதுல இருக்கக்கூடிய கூறுகளை நாங்க பார்ப்போம். சரிதானே? பிரின்சிபல் நெகோசியேஷன் சொல்றது வந்து ஒரு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்டையும் ஒரு பொசிஷன்ல இருந்து தாண்டி உண்மையிலேயே அவங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஆசை விருப்பத்துக்கு ரெண்டு பேரும் இறங்கி ஒரு இணக்கப்பாட்டுக்குள்ள வாரத்துக்குரிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த பிரின்சிபல் நெகோசியேஷன் மூலமா நடக்குது. இப்ப ரெண்டு பார்ட்டியும் வந்து அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்றதுக்கு இந்த மாடலை யூஸ் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரிதானே? இப்போ உதாரணமா வந்து இப்ப ஃபிஷர் யூரி இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த மாடல் தான் இது. உதாரணமா வச்சுக்கொள்ளுமே, ரைட், ரெண்டு பார்ட்டிக்கு ரெண்டு தேவை வருது. உதாரணமா வந்து ஒவ்வொரு ஸ்டெப் உதாரணத்துக்கு வரேன். முதலாவது நம்ம செய்ய வேண்டிய விஷயம், இப்ப நமக்கு ரெண்டு பேருக்கும் டிஸ்கஸ் பண்ற விஷயம் இருக்கு தானே, அந்த விஷயத்தை வேறையா பார்க்கணும், நம்ம டிஸ்கஸ் பண்ற ஆக்களை வேறையா பார்க்கணும். அதான் முதலாவது செய்ய வேண்டிய விஷயங்கள். எதையும் பர்சனலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம கதைக்கிற கதையும் வந்து அவங்கள பர்சனலாக தாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. கன்செப்டுக்குள்ளதான் இருக்கும். ஒரு பிசினஸ்னாலும் அந்த விஷயத்துக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். அவரை தாக்குற மாதிரி, அவரை பர்சனலாக இம்ப்ளை பண்ற மாதிரி நம்மளோட பேச்சு இருக்கக்கூடாது. ரெண்டு பார்ட்டிக்கும் பொருத்தம். இப்ப செப்பரேட் பீப்புள் ஃப்ரம் த ப்ராப்ளம். சரிதானே? ஏன்னா அது பர்சனலா அட்டாக் பண்ண கூடாதுன்றதுக்காக. அப்ப நம்ம கன்செப்ட் மட்டும் தான் டிஸ்கஷனுக்குள்ள வரப்போகுது. பிசினஸ், விலை, பெனிஃபிட், அதுக்குள்ள மட்டும் நின்றுகிட்டா சரி. ஓகே, இது விளங்கிட்டா? ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேட் பீப்புள் ஃப்ரம் த ப்ராப்ளம். ஓகே, குட், காட் இட். இருக்கிறீங்களா செஷன்ல? எஸ் சார். ஓகே. ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து ஃபோக்கஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட், நாட் த பொசிஷன். இது ஏன் சொல்றோம் என்றால், கஸ்டமர் சைட்ல அவங்க என்ன பொசிஷன், என்ன ஒர்க் பண்றாங்க, அல்லது இப்ப நாங்க ரெண்டு நெகோசியேஷன் பார்ட்டி வரும்போது ஒருத்தர் வந்து ஒரு பொசிஷன், பெரிய பொசிஷன், சின்ன பொசிஷன், இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நாம யோசிக்க வேண்டியது வந்து உண்மையிலேயே இவங்களுக்கு அண்டர்லைங் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஏன் இவங்களுக்கு இது வேணும்ங்கிறத ரெண்டு பார்ட்டியும் விளங்கிக்கிறோம். சரிதானே? ஒரு கார் வாங்க போறாருன்னு சொன்னால் அவர் என்ன பொசிஷன், அந்த விஷயத்துக்கு கேட்ட பண்றதை விட உண்மையா இவர் யாரு, இவர் என்னத்துக்கு இதை எதிர்பார்க்கிறாரு, அவரை இன்ட்ரெஸ்ட் என்னென்ன தரணும் மூணு கேள்வியில விளங்கிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நெகோசியேட் பண்ணும். ஸோ அப்போ ரெண்டாவது விஷயம் வந்து ஃபோக்கஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட், நாட் த பொசிஷன்ஸ். மூணாவது வந்து ஜெனரேட் ஆப்ஷன்ஸ் ஃபார் மியூச்சுவல் கெயின்ஸ். இங்க ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம். ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை இன்னும் ரெண்டு பேரும் ஒரே முடிவில் இருக்காம ஆப்ஷன்ஸை போட்டு பார்க்குற ரெண்டு பேரும் வந்து ரைட், அதாவது உதாரணம் வச்சுக்கொள்ளுங்க, இப்ப ஒரு சாமான் வாங்குறதுக்கு இவர் 100,000 சொல்றாரு ஒரு சாமான் வாங்குறது. கஸ்டமர் வந்து இல்ல இது 75,000 கேட்கிறாரு. ரைட். இப்ப வந்து என்ன செய்யலாம்னா ரெண்டு பேரும் ஒரு ஆப்ஷன்ஸ் ரெண்டு பேரும் ஜென்ரேட் பண்ணலாம். இவர் வந்து இல்ல ஒரு 95,000 தான் உங்களுக்கு தருவேன், இல்ல நீங்க ஒரு 80,000க்கு தந்தை ஆகணும்னு சொல்லி நிற்கலாம். அப்ப ரெண்டு பேரும் வந்து என்ன செய்வாங்க, சரி பரவாயில்ல, ஒரு மியூச்சுவல் கெயினுக்காக நான் 85க்கும் உங்களுக்கு தரேன். சரி, அப்ப பாருங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து இப்ப இவருக்கும் ஹாப்பி, அவருக்கும் ஹாப்பி. அப்ப அங்கதான் ஆப்ஷன்ஸை ஜென்ரேட் பண்ணும்போது தான் மியூச்சுவல் கெயினுக்கான ஒரு இடம் கொண்டு வரும். ஸோ அதை நாங்க சொல்லுவோம் வந்து ஜெனரேட்டிங் ஆப்ஷன் ஃபார் மியூச்சுவல் கெயின்.
ரெண்டு பேருக்கும் ஒரு கெயின் கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து நாங்க உருவாக்குறது. ரைட். நாலாவது, இன்சிஸ்ட் ஆன் objective criteria. அப்ப இது ஒரு கிரைட்டீரியா பேஸ்டா நாங்க செய்யணும். இது மார்க்கெட் டேட்டாஸ் எடுத்துக்கொள்ளலாம், இதுக்கு நாங்க சப்போர்ட்டாக எடுக்கிற ஆக்கள் பெஞ்ச் மார்க்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளலாம், இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் இப்படி தான் இருக்குன்னு சொல்றதுக்கு கேட்கலாம். ரைட். மற்ற கம்பெடிட்டர்ஸ் எப்படி வச்சுக்கிறாங்கன்றத பத்தி கேட்கலாம். அப்ப நாம எடுக்கிற இது வந்து இன்னொரு ஒரு என்ன உரசி பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு பெஞ்ச் மார்க் அல்லது ஏதாவது டேட்டாவா இருக்கும். சரியானே. ஸோ இந்த 4 விஷயங்களும் வந்து பிரின்சிபல் நெகோசியேஷன்ல வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயம். இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார்கள் ஃபிஷர் அண்ட் யூரி. லாஸ்ட் கொஸ்டின் இல்லையா? லாஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிக்கி, கொஞ்சம் விளங்கப்படுத்தினாலே. எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு விஷயத்த, இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று சேல் பண்ண போறீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்க ஒரு விலையை சொல்லும் போது அந்த விலைக்கு அவங்க எக்ஸெப்ட் பண்றாங்க இல்லைங்களா, நீங்க மார்க்கெட் டேட்டா ஒன்று எடுத்து காட்டுங்க. உங்களோட கம்பெடிட்டர்ஸ் என்ன விலைக்கு விற்கிறாங்க, அவங்க விற்கிற விலைக்கும் உங்களோட விலைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட், உங்களோட வேல்யூல இருக்கிற டிஃப்ரெண்ட், உங்களோட கம்பெடிட்டிவ் அட்வான்டேஜ் நீங்க பேசுறீங்க. அப்ப நீங்க தனியா உங்களோட மட்டும் நிக்காம ஏதாவது இன்னொரு சப்போர்ட்டுக்கு ஒரு விஷயத்த எடுக்கிறீங்க, இன்னொரு பெஞ்ச் மார்க் எடுக்கிறீங்க. உதாரணமா வந்து உதாரணம் வச்சுக்கோங்க, உங்களோட பிள்ளைகிட்ட நீங்க சொல்றீங்க வந்து நீங்க 70 மார்க்ஸுக்கு குறையாம எடுக்கக்கூடாது. சும்மா இல்ல நீங்க 90 ரூபாயில மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்றீங்க என்றால், அதுக்கு நீங்க கதைப்பீங்க வகுப்புல எவரேஜ் பாருங்க மான் 75, சரியான உதாரணம் 85, வகுப்புல எவரேஜே 85. அப்ப நீங்க எவரேஜோட குறையா எடுக்க போறீங்க, நீங்க எடுக்கணும் வந்து அதுக்கு மேல. அப்ப நீங்க ஒரு 90 மார்க்ஸ் எடுக்கணும். பாருங்க, அப்ப நெகோசியேட் பண்றதுக்கு அந்த உமாவை அப்போ என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளட அந்த வகுப்புல இருக்கிற ஒரு எவரேஜ் மார்க்ஸை பெஞ்ச் மார்க்கா எடுக்கிறாங்க. அப்ப நாம ஒன்று சொல்லும் போது, ஒரு நெகோசியேஷன் ஒருத்தர் பண்ணும்போது இது நீங்க செய்யணும்னு சொல்றதுக்கு இணங்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்கை யூஸ் பண்றது. வாங்கிட்டா? ஓகே சார். இப்ப இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி இதுக்கு சின்ன ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்வோம் வேண்டாம். ஒரு 2 பேரு ஒரு ஒரேஞ்சுக்கு சண்டை பிடிக்க முடியுமே, ஒரு ஒரேஞ்ச் உடம்புல ஒரேஞ்சுக்கு சண்டை பிடிக்கிறாங்கன்னு சொன்னால், இப்ப உண்மையாகவே 2 பேரும் சண்டை பிடிச்சி பிச்சு கடைசியில் ஒன்றும் இல்லாம போகலாம். ரைட். ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் பண்றேன்னா 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு ஒருத்தருக்கு கை நோவு கையில கட்டோட போகலாம். ரைட். இப்ப நல்லா 2 பேருக்கும் நீங்க உங்களுக்கு ஏன் ஒரேஞ்ச் வேணும், உங்களுக்கு ஏன் ஒரேஞ்ச் வேணும் அப்படி கேட்டா, ஒருத்தருக்கு அந்த ஒரேஞ்சில தோல் அப்படி எடுத்துட்டு போய் தோலை காய வச்சு பவுடர் ஆகி அதை முகத்துல பூசுறதுக்கு ஒரு ஆசிரியை சம்டைம் ஒருத்தர நீட் அப்படி இருக்கு. இன்னொருத்தர் என்ன, நீ தாவ மாதிரி நான் ஒரேஞ்ச் ஜூஸ் குடிக்க போறேன் பாருங்க. இப்ப 2 பேரோட நீட் வேற, ஆனா 2 பேருக்கும் தேவை ஒரேஞ்ச். அப்ப 2 பேரும் ஒரேஞ்ச் தான் வேணும், ஒரேஞ்ச் தான் வேணும் சண்டை பிடிச்சா கடைசியில 2 பேருக்கும் ஒரேஞ்ச் கிடைக்க போறல. அப்ப இவர நீட் வேற, இவர நீட் வேற. அப்ப 2 பேர நீடையும் நாங்க ஃபுல்ஃபில் பண்றதால ஒரேஞ்சுக்கு எந்த ஆபத்தும் வர போறல. அவரோட தோல் அவர் எடுத்துட்டு போவாரு, உள்ளுக்கு இருக்கிற பாட்டை அவர் எடுத்துட்டு போவாரு. கிளியரா? அப்ப இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ்டான நெகோசியேஷன். விளங்கிச்சா? சோஃபா கிளியர்? டவுட் இருக்கா? Okay. ரைட். இப்ப நாம பெட்னாவை பத்தி பார்க்க போறோம். நான் சொன்னேனே, இவாலுவேட் பண்றதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து பெட்னாண்டு. பெட்னாண்டு என்னென்றால் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டு a negotiated agreement. அப்படின்னா நாம ஒரு நெகோசியேஷன் பண்றதுக்கு போறோம். ரைட். ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்டு போறோம். அப்ப நம்மள்ட்ட ஒரு பேக்கப் பிளான் ஒன்று இருக்கு. பிளான் பி. பிளான் ஏ இப்படி இருந்தால் பிளான் பி தான் வந்து பெட்னா. இப்ப நம்ம எது எதிர்பார்த்துட்டு போறோமோ சம்டைம் வந்து அப்படி இல்லாம போனா அந்த பார்ட்டி எக்ஸெப்ட் பண்ணலண்டா, சில வேளை நம்மள்ட்ட ஒரு பிளான் பி இல்லைன்னு வைங்களேன், அந்த பார்ட்டி சொல்ற ஒரு ஒர்ஸ்ட் பிளான் நம்ம எக்ஸெப்ட் பண்ற மாதிரி ஆகும். ஏன்னா நம்மள்ட்ட இன்னொரு பேக்கப் ஐடியாவே இல்லையே. அப்ப எப்பவுமே ஒரு நெகோசியேஷன் ஒன்று பண்றோம் என்றால் நம்மள்ட்ட ஒரு பேக்கப் பிளான் ஒன்று இருக்கணும். அந்த பிளான் இருந்தா தான் அவங்க சொல்ற ஒரு ஒரு லெவலுக்கு மேல நம்ம இறங்க மாட்டோம். இல்லைங்களா? அப்ப பெட்னான்னு சொல்றது எப்படி இருக்கும் என்றால், ஒரு கயிறுல நம்ம நடக்கிறோம் என்றால், ஒரு டைட் ரோப்ல வாக்கர்னு சொல்லுவோமே, டைட் ரோப் வாக்கர், அதுல நம்ம ஒரு கம்பி கட்டி நடக்கிறோம் என்றால்
கீழே வலை போட்டிருக்குமே அந்த வலை தான் வந்து பேட்னா. ஏன்னா விழுந்தா ஒத்தடியா விழுந்து மண்டடி விடாம நம்மள ஓரளவு காப்பாத்து. அப்ப இந்த பெட்டா வந்து எப்படி வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு சலர் நெகோசியேஷன் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட கம்பெனில. அப்ப இன்டர்வியூல உங்களுக்கு கேட்கறாங்க வந்து உங்களுக்கு 80,000 நாங்க தருவோம். சரியானே. நீங்க பாக்குறீங்க இதே பொசிஷனுக்கு இன்னொரு இடத்துல நீங்க ஒரு ஜாப் போஸ்ட் ஒன்று பார்த்துட்டு வந்தீங்க. வரும்போது அவங்க சொல்றாங்க 80,000 தான் தருவோம். அதுல 90,000க்கு ஒரு போஸ்டர் நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்க. இப்ப நீங்க வரக்கலாம் பார்த்துட்டு வரீங்கன்னு. அப்ப நீங்க சொல்லுவீங்க இல்ல எனக்கு 80 போதா, எனக்கு 1 லேக் மாதிரி தரணும்னு கேக்குறீங்க. இல்ல 80க்கு மேல குறைய மாட்டோம். அப்ப உங்களுக்கு அந்த இடத்துல நோ சொல்லிட்டு வரையிலும் டக்குன்னு அடுத்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு. ஏன்னா உங்கள்ட்ட இன்னொரு பெஞ்ச் மார்க் ஒன்று இருக்குது, இன்னொரு ஐடியா இருக்கு. சரிண்ணே. அப்ப இதுதான் வந்து பெட். ரைட். அதே போல அதாவது நம்ம எதையும் நமக்கு ஒரு ஒஸ்டான ஒரு முடிவு அங்க இணக்கப்பாட்டுக்கு நம்ம போகாம தடுக்கிறதுக்கு நம்மளை காப்பாத்துற ஒரு சாமான் தான் யாரு? இந்த பேட்னா. விளங்கிச்சது? Yes, sir. ஓகே, சிம்பிள். அதை நீங்க லைஃப்ல எங்க வேணாலும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க. அப்ப நீங்க கார் வாங்க போறதுக்கு நீங்க ஒரு யூஸ்ட் கார் ஒன்று பாக்குறீங்க. அந்த காருக்கு ஒரு விலை சொல்றாரு. ஆனா நீங்க இன்னொரு கடையில பார்த்துட்டு வந்துட்டீங்க, அதை விட குறைஞ்ச விலைக்கு ஒன்று இருக்கீங்கன்னா நீங்க அதை விட குறைய கேட்டு பார்ப்பீங்க. அவர் குறைய மாட்டாருன்னா சரி அப்ப போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரையிலும் தானே. அப்ப உங்களுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் பெட்னா ஒன்று இல்லைண்டா, தெரியலண்டா, நீங்க அவடத்த வேற வழி இல்லாம அந்த விலைக்கு வாங்கிடுவீங்க. ரைட். அப்ப சம்திங் லைக் தட். நீங்க லைஃப்ல எங்க யூஸ் பண்ணாலும் இந்த பெட்னாண்டோட தான் நெகோசியேஷன் ஒன்றுக்கு போகணும். இல்லைன்றால் உங்களுக்கு சாதகம் இல்லாம இணக்கப்பாடு எடுக்கிறதுக்கு தேவைகள் வரலாம். சரி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து பேஸ்ட் ஆன் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ். ரைட். ஸோ இது வரைக்கும் பார்த்ததை வச்சு உங்களோட ஃபீட்பேக் இருக்கா, ஏதாவது ஷேரிங் இருக்கா? இது வரைக்கும் பார்த்து வந்து நெகோசியேஷனை பற்றி நாங்கள் பார்த்து ஷோர்ட்டாக பார்த்துருக்குறோம். ஸோ எங்களோட சர்டிஃபிகேட் லெவல் கோர்ஸுக்கு நெகோசியேஷனை பற்றி இவ்வளவும் பார்க்கல. ஸோ இன்னும் டீப்பாக போனோம்னு சொன்னால் நமக்கு டைம் வந்து கன்சிடரேஷன் இருக்கு தானே. எஸ். ஓகே. ஸோ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நெகோசியேஷனை பற்றி நீங்கள் ஏற்கனவே இருந்ததும் இப்போ ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா? தியரிட்டிக்கலா நிறைய தெரிஞ்சுக்கொண்டு சார் இதுல. Others? Sir, I have great idea about this right now. Okay, good. Shabira or Zarina? எஸ் சார், இந்த அளவுக்கு நாலேஜ் ஒன்று இல்லை எங்களுக்கு. ஓகே. இந்த இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண நாலேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுதா? Yes, definitely, Yeah, sir. sir, sure. Sure. Shabira, any sharing? Yeah, sir. So இந்த அளவு knowledge வந்து இதுக்கு நெகோசியேஷன் சம்பந்தமா இருந்தது இல்ல. ஸோ இது வந்து தியரிட்டிக்கலா அண்ட் டீப்பா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணினீங்க, எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா சார்? ரைட். ஸோ இஃப் யூ விஷ் நீங்க செஷன்ல கண்டினியூ பண்ணுங்க. ஷபிரா நான் நினைக்கிறேன் லாஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. மற்ற 3 பேரும் ஓகே செஷன்ல வந்து என்ஜாய் ஆகிறீங்க. பட் கொஞ்சம் பேர் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. 2-3 பேர் வரும்போது டிஸ்கஷன் வந்து நமக்கு நல்லா இருக்கும். ஓகே. ஸோ பட் த டைம் இஸ் 8:59, கிட்டத்தட்ட 9 o'clock ஆகுது. ஷாப்பா நம்ம 9:04 திரும்ப ஜாயின் பண்ணுவோம் வித் ஷார்ட் பிரேக். அதுக்கப்புறம் நாங்கள் கம்யூனிகேஷன் ரெப்போ பில்டிங் பற்றி பார்ப்போம். ஸோ 9:04 திரும்ப ஜாயின் பண்ணேன். ஓகே, ஹேவ் அ குட் பிரேக். Yes, sir.
ஓகே, நம்ம வந்தாச்சா? எஸ் சார். Yes, sir. Yes, sir. ஓகே. ஸோ இப்போ நாங்கள் நெகோசியேஷனை பார்த்துட்டோம். எங்களோட ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ணுறோம், எந்த மாதிரி டெக்னிக்ஸை வச்சு எந்த ஒரு ஆட்டிடியூடோட நான் எங்களோட கவுண்டர் பார்ட்டியை மீட் பண்ண போகிறோம், நெகோசியேஷன் என்ன, பேட்டர்னாண்ட என்ன, ஸோ இதெல்லாம் பார்த்துச்சு. இப்போ நெகோசியேஷன் ஒன்று பண்ணும்போது தேவையான அடுத்த ஸ்கில் என்ன? எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ரைட், கம்யூனிகேஷன்றதை விட எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்றது ரொம்ப முக்கியம். சரிதானே? ஏன்னு சொல்றது வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கொண்டாலும் செல்லிங்னு சொல்றது வந்து நாங்கள் யாருக்கு செய்ய போறோம்? ஒரு ஹியூமனுக்கு செய்ய போறோம். அட் த டைம் நாங்கள் எப்படி செய்யலும்? வித் கம்யூனிகேஷன், எனி கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். அப்ப நாங்க இந்த கம்யூனிகேஷன் ஒன்று கூடாக நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கலாம், ஒரு கனெக்ஷனை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ இதனால எப்பயுமே கம்யூனிகேஷன் சொல்றது நாங்கள் தவிர்க்க இல்லாத ஒரு விஷயம் செல்லிங். ரைட் ரைட் இப்போ நம்ம கம்யூனிகேஷன் எடுத்துக்கொள்ள மாட்டாக இருந்தால் 3 வகையில நாங்கள் அதை பார்க்கலாம். கம்யூனிகேஷன் சேனல் நாங்கள் சொல்லுவோம் 3 வகையில. ஒன்று நாங்க பேசுற வார்த்தைகள், அடுத்தது நாங்க பேசுற வார்த்தையில் இருக்கக்கூடிய டோன், மூணாவது நாங்க வெளிப்படுத்தக்கூடிய பாடி லாங்குவேஜ். அப்ப நம்ம பெரும்பாலானவங்க நினைச்சு கொள்றது என்னென்றால் கம்யூனிகேஷன் சொல்றது வந்து வெறுமனே நாம என்ன பேசுறோம்ங்கிறதான் கம்யூனிகேஷன் சொல்லும். அப்ப நாம சொல்ற வார்த்தைகளை வச்சு கொண்டு அவங்க முடிவெடுக்க போறாங்க. ரைட், என்ன செய்யறோம்? நாங்க என்ன சொல்ற மாதிரி தான் கம்யூனிகேஷன் சொல்றது அல்ல. கம்யூனிகேஷன் அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு 7%, 100ல் 7% தான் நீங்க வார்த்தைகளாக சொல்ற விஷயங்கள் ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு பயன்படுது என்று சொல்றாங்க, அந்த ரிசர்ச்ல சொல்றாங்க. 2வது, நீங்க உங்களோட வாய்ஸ் டோனல் எப்படி செய்யறீங்களோ அது அதை விட பெரிய பங்கு வகிக்குது, கிட்டத்தட்ட 38%. ஆனா இதெல்லாம் தாண்டி உங்களோட பாடி லாங்குவேஜ்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட 55% வந்து இருக்கு. அரைவாசிக்கு மேல நீங்க எப்படியான ஒரு பாடி லாங்குவேஜோட அவங்களோட பேசுறீங்கன்றது முக்கியம். ரைட், அதை வந்து சொல்லுவாங்க வேர்பல், பேராவேர்பல். டோன் ஆஃப் வாய்ஸுக்கு சொல்லுவாங்க பேராவேர்பல்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க. பாடி லாங்குவேஜுக்கு நான் வேர்பல் சொல்லுவாங்க. ரைட், இப்போ வேர்பல்ல நாம என்ன மாதிரி கண்டென்ட் நாம கொண்டு வரோம்? அப்ப நாங்க பேசுற கண்டென்ட், அதே போல ப்ரெசிஷன், vocabulary, இதெல்லாம் வந்து எவ்வளவுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களோட கம்யூனிகேஷன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அதுவும் ஒரு 7% தான் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. பேராவேர்பல் அல்லது டோன் ஆஃப் வாய்ஸ்ன்னு சொல்ற இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட நீங்க என்ன டோன்ல பேசுறீங்க, டோன் வேற, பேஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு, பேஸ் வேற, வால்யூம் நீங்க பேசுறது வேற, பிச்சுங்கிறது வேற, பாசிங்கிறது வேற. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஒரு வாய்ஸ்ட ஒரு டோனை டிஃப்ரெண்ட் பண்ணும். நீங்க பேசுற நன் வேர்பலாக உங்களோட டோன் டிஃப்ரெண்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நாம பேசுறது வந்து டோன் வந்து என்ன செய்யலாம், வந்து ஒரு ஹை டோன்லையும் பேசலாம், வந்து ஒரு ஹாஷான ஒரு ஒரு என்ன சொல்ற நல்ல கரகரப்பான டோன்ல பேசலாம். ரைட், அப்ப டோனல் டிஃபரன்ஸ் சொல்றது வந்து அது. பேசுன்னு சொல்ற விஷயம் வந்து நாம என்ன ஸ்பீட்ல பேசுறோம். சில விஷயங்கள் நம்ம ஃபாஸ்டா பேசி முடிச்சிட்டோம்னா அது சம்டைம் அந்த முன்னுக்கு இருக்கிறவங்க வந்து அதை கிராப் பண்ண மாட்டாங்க, நம்ம சொல்ல வர விஷயங்களை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து பேஸ். அப்ப சரியான நியூட்ரலான ஸ்பேஸோட ஸ்பீட்ல நாம பேசணும். மிச்சம் மெதுவாக பேசினோம்டா அவங்களுக்கு தூக்கம் வர வாய்ப்பு இருக்கு. ரைட், இப்ப நான் கதைக்கிறது எப்படி உங்களுக்கு இருக்கு என்று கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? தூக்கம் வருது. என்ன மெல்ல மெல்ல பேசினா வந்து அவங்களுக்கு அதுக்கு ஒரு ஸ்பீட் வேணும். பிரெயின் கெச் பண்றதுக்கு ஒரு ஸ்பீட் வேணும். அதை தாண்டினாலும் பிரெயின் வந்து என்ன செய்யாது, கெச் பண்ணா. அப்ப டோன், பேஸ் சொல்றது முக்கியம். அதே போல வால்யூம், நீங்க எத்தனை பேரோட பேசுறீங்களோ
எல்லாருக்கும் ஒடிபிளான சவுண்டை நீங்க ஒருத்தர் யூஸ் பண்ணல என்றால் உங்களோட இது வந்து எல்லாருக்கும் புரியமாய் போய் சேராது. அதே போல ஒருத்தரோட பேசும்போது நீங்க கத்தி பேசுனீங்க என்றால் அது என்ன செய்ய போகுது, அவங்கள வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண போகுது, அதை வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணத்தான் பார்ப்பாங்க. ஸோ அப்ப சரியான வாய்ஸ் எவ்வளவு வாய்ஸ் போதுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ரைட். அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ற வந்து பாசிங். உதாரணத்துக்கு வந்து நான் இப்ப பேசுற நேரமே வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேனா இல்ல, நான் ஒருத்த பாஸ் பண்ணுவேன், நிப்பாட்டுவேன். இப்ப நான் அதை அதிகமா யூஸ் பண்ணுவேன். நான் பேசிட்டு போற நேரம் ஒருத்த நிப்பாட்டி பாஸ் பண்ணி அடுத்த விஷயங்களை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உங்களுக்கு டைம் தருவேன், விளங்கிட்டா என்று கேட்கும் போது நீங்க ஆன்சர் பண்றீங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய போஸ் இருக்கு. அந்த போஸால என்ன நன்மைன்னு சொன்னால், அந்த நிப்பாட்டுறதால எங்களோட பிரெயின் சொல்லப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி அதை என்கோட் பண்றதுக்குரிய ஒரு டைமிங் ஒன்று நம்ம கொடுக்குறோம். அந்த டைமிங் நம்ம கொடுக்கலன்னு சொன்னால் என்ன நடக்க போகுது, தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கி அதை எப்படி விளங்கி கொள்றது முன்னுக்கு இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க விளங்குறதுக்கு. ரைட். ஸோ அப்ப நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க, இப்ப நான் பேசுற நேரம் இடையில விடுற அந்த 1 செகண்ட் அல்லது 2 செகண்ட் அதுல வேல்யூ. ரைட். அப்ப இந்த சைலன்ஸுக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கு. அதை நம்ம ஒழுங்கான முறையில கம்யூனிகேட் பண்ணும்போது, சரியான இடத்துல அந்த ஸ்பேஸை விட்டு பேசும்போது மற்றவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க, அவனுக்கு அது புரியறதுக்கு ஈஸியா இருக்கு. ரைட். ஸோ வேர்ட்ஸ் அண்ட் டோன் ஆஃப் த வாய்ஸ் இது ரெண்டும் வழங்கிட்டா. Yes, sir. மூணாவது விஷயம் பாடி லாங்குவேஜ். இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு போர்ஷன். ஏன்னா இப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பேசுறீங்கன்னு சொன்னா எஸ், உங்களால முடிஞ்சது சரியான ஒரு கண்டென்ட் கொடுக்கறது, சரியான வொக்கபுலரியை பாவிக்கிறது, வேர்ட்ஸ். அதே போல உங்களோட டோன், நீங்க எப்படி டோனையும் ஓரளவுக்கு காட்டிலும் எங்க போன்ல. சரிதானே. ஒரு ரிட்டன் நோட்டீஸ் தான் கொடுக்குறீங்க, ஒரு லெட்டர் தான் அனுப்புறீங்க, அவங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் தான் பண்றீங்க. எஸ், உங்களுக்கு என்ன செய்யும், வேர்ட்ஸ் ஒரு 7% தான் நீங்க சொல்ற விஷயம் அவங்களை புரிஞ்சு கொள்ளப்படும். வாய்ஸ் நோட் அனுப்பினீங்கன்னா ஓரளவுக்கு என்னது 7 + 38 ஒரு 45% என்ன செய்யலாம்டா நீங்க அந்த கம்யூனிகேஷன் பார்ட்டை அச்சீவ் பண்ணலாம். நீங்க 100% சரியாக அந்த கம்யூனிகேஷன் சேனலை யூஸ் பண்ணணும் என்றால் நீங்க நேரடியா தான் பேசி ஆகணும். அப்ப சேல்ஸ் எவ்வளவுக்கு உங்களுக்கு வெறுமனே ஒரு ஓவர் த போன் இல்லாம நீங்க இன்டராக்ட் பண்ணி 2 1-to-1 பேசியலுமாக இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த 100% யூட்டிலைஸ் பண்ற ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சா நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணணும். ரைட். அப்ப நான் சொல்லல எல்லா நேரமும் அது கிடைக்கும், பட் கிடைக்கிற நேரம் அதை பயன்படுத்துங்க. ரைட். கிடைக்கலன்னு வருத்தப்பட வேணாம். ஆன்லைன்ல பேசுற சந்தர்ப்பங்கள்ல எஸ், எவ்வளவுக்கு உங்களோட வேர்ட்ஸாலையும் டோனாலையும் அதை உங்களோட கஸ்டமரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணலுமோ அது பண்ணுங்க. நேரடியா வரும்போது 3ஐயும் சேர்த்து பயன்படுத்துங்க. ரைட். அப்போ பாடி லாங்குவேஜ்னு வரும்போது என்ன செய்யலாம், உங்களுக்கு உங்களோட இதுல வர விஷயங்கள்ல முதலாவது ஐ கண்டாக்ட். ஐ கண்டாக்ட்னு சொல்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்டா இப்ப நாம ஒரு மனுஷனோட பேசுறோம்னு சொல்றது அவங்க எப்ப கனெக்ட் ஆகுவாங்கண்டா கண் பார்க்கும்போது தான். ரைட். இப்ப எனக்கு ஹைலி ப்ரிஃபரன்ஸ் வந்து எனக்கு கேமரா ஆஃப் பண்ணி போட்டு செய்யலும். ரைட். கேமரா ஆஃப் பண்ணி போட்டு இப்ப நான் உங்களோட பேசுறேன், ரைட், இப்ப கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு பாடி லாங்குவேஜ் பத்தி பேசிட்டு இருக்கேன், வாட்ஸ்அப் பத்தி பேசுறேன், டோனை பத்தி பேசுறேன், இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் சேனல் வந்து 3 வகையில இருக்குன்னா பேசுறேன். இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்ப கேமரா ஆஃப் பண்ணி நான் பேசும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏதாவது மிஸ் ஆகுதா உங்களுக்கு? Yes, sir. Mostly. என்ன மிஸ் ஆகுது? அவ்வளோ அட்ராக்டிவ் இல்ல தானே, எங்களோட கவனம் வந்து சிதறதுக்கு சான்சஸ் கூட. ஓகே. ஸோ இது ஏன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன்னு சொன்னால், எங்களுக்கு இப்ப நான் 2 விஷயம் உங்களுக்கு காட்டிட்டேன், வேர்ட்ஸும் டோனும் ஓரளவுக்கு நான் காட்டிலும். பட் எப்ப நான் வீடியோ ஆன் பண்றனோ அப்பதான் எனக்கு இந்த பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு விளங்கும், நான் என்ன பேச வரேன்றது விளங்கும், இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு விளங்கும். ரைட். அது ஓரளவுக்கு விளங்கும், பட் நேரடியாக இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கு. சரிதானே. ஸோ எனக்கும் என்ன ப்ரிஃபரன்ஸ் சொன்னால் அட்லீஸ்ட் கேமரா ஒன் பண்ணியே இருக்கணும். இப்போ இந்த கிளாஸ்லயும் நான் கேமரா ஆன் பண்ணாம செய்யறது இல்லை. as much as possible நான் கேமரா ஆன் பண்ணி தான் இப்போ.
அப்பதான் என்ன செய்யலாம், நாம சொல்றத கன்வே பண்றோம்ன்ற ஒரு நம்பிக்கையாச்சும் நமக்கு வரும். ரைட் ரைட். ஸோ அப்ப ஐ கண்டாக்ட். அப்ப இந்த அவதார் படத்துல பார்த்திருப்பீங்க, ஒரு அனிமலோட அவங்க கனெக்ட் ஆகிறதுக்கு என்ன செய்வாங்க, அவரோட ரெண்டு பேரோட வாழையும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. பாத்திருக்கீங்களா அவதார் படம் பார்த்த? அவதார் படம் பார்க்கலையா யாரும்? பார்த்தேன் சார். பார்க்கலையே. இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ரைட், ஓகே, சரி, பிரச்சனை இல்லை. அதுல வந்து இருக்கிற அந்த உயிரினங்கள்லாம் வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணணும், பேசணும்டா அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ரெண்டு பேரோட வாழையும் வந்து இப்படி இணைச்சு கொள்வாங்க. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, அதே போலதான் நாங்க ஒரு மனுஷரோட இடையணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு நல்ல பெஸ்டான ஒரு ஆப்ஷன் வந்து அவனோட கண்ணை பார்த்து பேசுறோம். சரிதானே? அப்ப நாங்க கண்ணை பார்த்து பேசுறதுலயும் சில விஷயங்கள் இருக்குது, சில நுட்பங்கள் இருக்குது. இப்ப நாங்க ஒருத்தரோட மட்டும் பேச போறோம்னு சொன்னால் எஸ், நாங்க நேரடியாக அவங்களுக்கு ஒரு லெவல்ல இருக்கணும். ஒரு ஆள் மேல ஒரு ஆள் கீழே இருந்தோம்னு சொன்னாலும் ஏற்றத்தாழ்வு ஃபீல் பண்ணுவாங்க. மேல இருக்கிறாள் எப்பயுமே ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு அடிமைப்படுத்துற மாதிரியான ஒரு வியூ ஒன்று வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே லெவல்ல நிற்கலுங்க. நின்று பேசினா நின்று பேசுங்க, உட்கார்ந்து பேசினா உட்கார்ந்து பேசுங்க. எப்பயுமே ஒரு ஆள் உட்கார்ந்து ஒரு ஆள் நின்று பேச வேணாம். சரி, அதே போல ரெண்டு பேரும் இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரியான பொசிஷன்ல இருக்க பாருங்க. அப்ப அது சொல்லுங்க மிரரிங் சொல்லுவோம், நம்ம அடுத்து படிப்போம். அப்ப அது வந்து நம்மள மாதிரியே பொசிஷன்ல ஒருத்தர் இருக்கும்போது ஈஸியாக நாம கனெக்ட் ஆகும். சரிதானே? அப்ப நம்ம இந்த ஐ கான்டாக்ட். ஸோ ஐ கான்டாக்ட்னு சொல்றது வந்து எப்படி எப்படி வச்சுக்கலாம்னு சொன்னால் 100% ஆல் த டைம் வச்சுக்கொள்றல. எப்பயுமே அப்படி கண்ணை பார்த்துட்டே பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது வேற மீனிங்கா போயிடும். ரைட். அப்ப அடுத்த வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் வரும்போது அந்த இடத்துல சின்ன ஹெசிடேஷனோடு வரும். அப்ப அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். சரி, அப்ப அந்த இடத்துல வந்து இன்னும் டைமிங் வந்து குறையும். ஒரு போய் கேர்ள் பேசும்போது கொஞ்சம் நல்லா வச்சுக்கொள்ளலாம் ஐ கான்டாக்ட. கேர்ள் பாய் வரும்போது கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன் வரும். எஸ், அதை நம்ம கண்ட்ரோல்டாக அதை செய்வோம். பட் எவ்வளவு தூரம் ஒரு செகண்டாவது நம்ம கண்ணை பார்த்து பேசிட்டோம்னு சொன்னால் என்ன செய்யும், அது நம்ம அவங்களுக்கு இடையிலான ஒரு கனெக்ஷன் ஒன்று நம்ம ஃபீல் பண்ணுவோம், அவங்க நம்மள ஃபீல் பண்ணுவோம். அப்ப ஐ கான்டாக்ட்னு சொல்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 செகண்ட் 4 செகண்டுக்கு நம்ம பார்த்துட்டு டக்குன்னு என்ன செய்யணும் சொன்னா இன்னொரு டைவெர்ட் பண்ணணும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில நாங்கள் அவங்கள பார்க்குற மாதிரி பார்க்கணும், விட்டுறணும். இப்போ அதை வந்து நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னு சொன்னா சம்டைம் உங்களுக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சீரியல் கிளர் மாதிரி இருப்பீங்க. ஸோ அது வேணும். அப்ப எஸ், ஒரு கண்டாக்ட் வைக்கிறது, பிறகு கொஞ்ச நேரம் விடுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் வைக்கிறது, விட்டுறது. ஸோ இந்த மாதிரி. அதே போல ஒரு ஆடியன்ஸுக்கு முன்னுக்கு நீங்க இந்த விஷயங்கள் 4-5 பேருக்குள்ள பேசுறீங்க, அப்ப நிறைய பேருக்குள்ள பேசுறீங்கன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யலாம்னா போர்ஷனாக வச்சுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கிறார்கள் அப்படி பாக்குற, அதுல ஒரு ஆளை பிடிச்சி ஒரு ஆளோட கண்டாக்டை வச்சுக்கொள்றேன். பிறகு வலது பக்கம் இருக்கிற டீமை பாக்குறேன், அதுல யாராவது ஒருத்தர்ல ஐ கண்டாக்ட் வைக்கிறேன். இடது பக்கம் பாக்குறது அங்க ஒரு கண்டாக்ட் வைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு பக்கமாக நீங்க வச்சுக்கொள்ளலாம். ரைட். அதுவும் வந்து நீங்க ஒரு 3 செகண்ட் 4 செகண்டுக்கு வச்சுட்டு அல்லது மிஞ்சி போனா ஒரு 7 to 8 செகண்ட்ஸ் ஒருத்தர்ல நீங்க ஒரு கண்டாக்ட் வச்சு பேசினீங்கன்னா ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு நீங்க அடுத்த இடத்துல வரும்போது மத்தாக்களை பாருங்க. ஸோ அப்போ பாடி லாங்குவேஜ்ல முக்கியமான விஷயம் என்ன, ஐ கான்டாக்ட். சரிதானே? அடுத்த போஸ்டர். நீங்க எவ்வளவுக்கு ஒரு நல்ல போஸ்டரோட உங்களோட ப்ரொஜெக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்கள பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டு வரும் ஒன்று இருக்கிறது. ஸோ அப்போ வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் போஸ்டர். அப்ப நல்ல ஒரு பாடி போஸ்டரோட இருந்து பேசுறது, பூனி குறுகி இருக்காம நல்ல ஒரு பொன்னிலையோட இருந்து பேசுறது, ரைட். ஒரு ஸ்ட்ராங்கா பேசுறது, ரைட். எப்பயுமே இந்த ஷோல்டரை வந்து கொஞ்சம் அப்படி ஒரு பின்னு காய்க்கிற மாதிரி இருக்கும்போது உங்களோட ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஃபீலிங்கோட பேசுறது, ரைட். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. அடுத்து ஸ்பேசிங் முக்கியம், ரைட். ஸ்பேசிங் சொல்றது வந்து 3 வகையா நாங்கள் பார்ப்போம். சிலது வந்து இந்த இன்டிமேட் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஒரு என்ன சொல்ற சோசியல் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்குது. அப்ப நாங்க இன்டிமேட் ஸ்பேஸ்ன்னு சொல்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு அடிக்குள்ள அவங்களுக்கு கிட்ட போய் நாங்க பேச இயலாது. அது பாய்ஸ் கேர்ள்ஸா இருந்தா இன்னும் பிரச்சனை. ஈவன் கேர்ள்ஸ் பாய்ஸா இருந்தாலே பிரச்சனை. அப்ப நாங்க இன்டிமேட் ஸ்பேஸ்ன்னு சொல்றது யாருமே அந்த இடத்துக்கு உள்ள வந்து பேச இயலாது. அப்ப அந்த ஸ்பேஸை நாம மெயின்டைன் பண்ணணும். ப்ரொஃபஷனலா இருக்கும்போது அது எஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தள்ளி போயிட்டு நான் அங்க இருக்கப்பறம் நீங்க எங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு பேசவே இல்லாது. ஒரு எஸ் ஒரு வித்தின் 1 மீட்டர் கேப் கொண்டு கட்டாயம் இருக்கணும் ஒருத்தருக்கு இடையில நல்ல கம்யூனிகேஷன் வச்சுக்கொள்றோம். ரைட். அடுத்து வந்து நம்ம பேசும்போது எங்களோட ஹேண்ட் கெஷர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹேண்ட் கெஷர்ஸ், அதே மாதிரி எங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், ரைட். சும்மா ஒரு ரோபோ மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ரோபோட பேசுற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ
கால் அசையணும். அதுலயும் பர்பஸ்ஃபுல் கெஷர்னு ஒன்று இருக்கு. நீங்க பேசுற விஷயத்துக்கும் உங்களோட கையிட அசைவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். சும்மா நீங்க பெருசு பெருசு பெருசுன்னு இப்படி காட்டுறதும் சின்னது சின்னது சின்னதுன்னு இப்படி காட்டும் போது என்னது ரெண்டுக்கும் கனெக்ஷன் ஒன்று இல்லாம அப்ப என்ன நடக்கும்? ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். அதோட நீங்க கையை காட்டாம முடியல, அதே பெட்டர். இப்ப ஒரு கெஷர் நீங்க காட்டுறீங்கன்னு சொன்னால் அது முடிஞ்ச வரைக்கும் ரிலவெண்டா வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ரைட். இப்போ நாங்கள் பாடி லாங்குவேஜ் பத்தி கொஞ்சம் டச் பண்ணோம். ரைட், சோஃபா கிளியர். அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் மாடல்ல 3 விஷயம் இருக்குது, 3ல இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இதெல்லாம் கிளியரா? Yes, ma'am. sir. Clear. Yes, sir. ரைட். ஒரு சேல்ஸ் பர்சனாக, ஒரு சேல்ஸ் டெக்னிக்ஸ் படிக்கிற ஒருத்தருக்கு இந்த விஷயம் எங்க அப்ளை ஆகும், ஏன் தேவைன்னு சொல்றத நீங்க ஃபீல் பண்றீங்களா? Telemarketing செய்யும் போது வந்து யூஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி. பிகாஸ் நான் ஏற்கனவே ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி தான். இப்போ எந்த அளவுக்கு நாங்க எங்களோட கம்யூனிகேஷனை வந்து டெவலப் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், நல்லா நெகோஷியேட் பண்ணலாம், நல்லா எங்களை பத்தி மார்க்கெட் பண்ணலாம், நல்லா சேல்ஸை வந்து செய்யலாம். ரைட். ஸோ இது பார்த்துருப்பீங்க நீங்க சம்டைம் வந்து ஆப்பிள் லான்ச்சிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் ஸ்டீவ் ஜாப்ஸ்ட ஸ்பீச் எல்லாம் சும்மா பாருங்க நீங்க. ஸோ அதுல வந்து அவரோட இந்த ஸ்பீச்ல உங்களுக்கு நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவீங்க. ரைட். அப்போ ஒரு டெலிபரேட்டான போஸ்ட் வைக்கிறது எப்படி, ஐ கண்டாக்ட், டிரெக்ட் ஐ வைக்கிறது எப்படி, ஒரு போஸ்டரை சரியான முறையில் வச்சுக்கொள்றது எப்படி, ஸோ ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு இடையிலான ஸ்பேசிங், ரைட், செலக்டிவான வேர்ட்ஸை யூஸ் பண்றது, ஸோ இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஸோ அப்படி கொஞ்சம் ஸ்பீச்சஸை பாருங்க, அதுல நீங்க லேர்ன் பண்றதுக்கு இவ்வளோ இருக்கும். சரியாங்க. சரி, ஓகே, வில் மூவ் ஆன். சரி, இப்போ கம்யூனிகேஷன்ல இப்போ நாங்கள் இது வரைக்கும் பேசினது வந்து நாம பேசுறது. ஆனா ஒரு சேல்ஸ்ன்னு வரும்போது, மார்க்கெட்டிங் வரும்போது, ஒரு நெகோசியேஷன் வரும்போது நாம பேசி போட்டு மட்டும் வாரது இல்லை, நாம கேட்கறதுக்கும் தேவை இருக்கும். சம்டைம் பேசுறதை விட கேட்கறதுக்கு தேவை கூட இருக்கு. ஏன்னா காது 2 இருக்கு, வாய் ஒன்று தான் நினைக்கிறேன். இப்போ பொதுவாக வந்து கேட்கறதுக்குரிய தேவைப்பாடு கூடுதலாக இருக்கும். அப்ப அந்த கேட்கறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. ரைட். அப்ப நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், ஃபீல் பண்ணுங்க ஒரு ஆப்ஜெக்ட் வரும்போதுன்னு சொல்றது, ஆக்டிவா லிசன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க கதைக்கிறத ஃபர்ஸ்ட்டுக்கு உள்வாங்கணும். சரி. அப்ப இந்த லிசனிங் இருக்கிற பிரச்சனையோட நம்ம ஸ்டீவன் கவி என்ன சொல்றாரு சொன்னா, மெஜாரிட்டியா நாங்க என்ன செய்யறோம் சொன்னா, we are listening to response, we are not listening to understand. ரைட்டா? அப்ப பெரும்பான்மையான நாங்க என்ன செய்யறோம்டா, எதுக்கு லிசன் பண்றோம்டா, அதை கேட்டு டக்குன்னு நாம ஒரு ஆன்சரை கொடுத்துடணும், ரெஸ்பான்ஸ் பண்ணிடணும்ங்கிறதுக்காகத்தான் பெரும்பான்மையானவர்கள் வந்து லிசன் பண்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, லிசன் எதுக்குன்றால் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்க உங்களோட ஆன்சரை சொல்றது பிரச்சனை இல்லை. பட் லிசன் பண்றதே அண்டர்ஸ்டாண்ட் ஆன்சர் பண்றதுக்குன்னு சொல்றது இருக்கக்கூடாது. அப்ப இதுக்கு முக்கியமான ஸ்கில் என்னன்னா ஆக்டிவ் லிஸ்னிங். சரியானே? இப்ப ஆக்டிவ் லிஸ்னிங் சொல்றது வந்து எப்படி, ஒரு சோனா லூப் மாதிரி என்ன செய்ய போகுது, ஒரு ஜெனுவின் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். சரியானே? அப்ப அதுல முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் வந்து அட்டெண்டிங். அப்ப நம்ம பேசுற ஒருத்தரை அட்டென்டிவாக பார்த்துக்கொள்ளணும். ஒரு பிசிக்கல் அட்டென்ஷன் ஒன்று நம்ம கொடுத்தே ஆகணும். வெறுமனை காதை சரி நீங்க கதைங்க நான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்றது இல்ல அட்டென்ஷன். ஒருத்தர் பேச வாராருன்னு சொன்னால் அவரை முகம் பார்த்து, கண் பார்த்து, அட்டென்ஷனோட ஓப்பன் பாடியா. ரைட். அடுத்து வந்து நான் கெஷர்ல சொல்ல வந்த விஷயம் வந்து எப்பயுமே இது வந்து ஓப்பன் ஹேண்ட் சொல்லுவோம், ஓப்பன் ஹேண்ட் அல்லது ஓப்பன் பாடி. இது வந்து க்ளோஸ்ட். எப்பயுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேசும்போது கொஞ்சம் ஓப்பனா கையை வச்சிட்டு இருக்கிறது வந்து, நான் உங்களுக்கு ஓப்பனா இருக்கிறேன், நீங்க என்னோட பேசலாம்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு உருவாக்கும். ஸோ அட்டென்ஷன் சொல்றது அவ்வளவு முக்கியம். அப்ப ஐ கான்டாக்டா இருக்கலாம், அவங்களோட நேரடியா பார்த்து பேசுறதா இருக்கலாம், அவங்க நின்று பேசினா நீங்க நிக்கிறதா இருக்கலாம், உட்கார்ந்து இருந்தா நீங்க அவங்களுக்கு பக்கத்துல உட்கார்றதா இருக்கலாம். இதெல்லாம் வந்து அட்டென்ஷனை காட்டும். சரிதானே? ரெண்டாவது வந்து பேரஃப்ரைசிங்.
பேராஃப்ரைசிங் சொல்றது வந்து இது ஒன் ஆஃப் த டெக்னிக். அப்போ ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி முடிக்கும் வரைக்கும் அந்த விஷயத்தை கேட்டுட்டு நீங்க என்ன சொல்லலாம்னா அதை பேராஃப்ரைஸ் பண்ணி சொல்லணும். அதாவது அவர் சொன்ன வார்த்தையை திரும்ப சொன்னா நக்கல் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க சொல்லணும் வந்து உங்களோட பாசையில சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் சொல்றேன் வந்து என் வீட்டுல நான் ஒரு கார் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுறேன் வந்து, எனக்கு ஒரு கார் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறேன், நடந்து போக வேண்டியதா இருக்குது. அப்படி சொல்லும்போது ஓகே, அப்ப உங்களுக்கு கார் இருந்தா நல்ல ஃபீல் பண்றீங்கன்னு, இதான் வந்து பேராஃப்ரைசிங். அப்ப நான் இது எப்படி சொல்லலாம்னா, நான் நீங்க சொன்னது விளங்கிட்டேன்டால் கொஞ்சம் பாருங்க, நான் சொல்றது விளங்கிட்டான்னு பாருங்க, அல்லது நீங்க இதைத்தான் சொல்ல வாரீங்க சரியான்னு சொல்லிட்டு நீங்க அந்த விஷயத்த சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு ஃபீல் ஆகும், எஸ் நம்ம உலகம் சொன்னது அவங்க கேட்டிருக்காங்க. இன்னொரு வகையில உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, உங்களுக்கு நீங்க கேட்டது சரிதான ஒரு வேலிடேஷன் ஒன்று பண்ணிக்கலாம். இது ரெண்டும் விளங்கிட்டா? மூணாவது வந்து கிளாரிஃபையிங் கொஸ்டின்ஸ். லிசன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும்னால் அந்த விஷயத்தை உள்வாங்கணும். எஸ் நீங்க சொல்றது அப்படியா. இப்ப பேரஃப்ரைஸ் பண்றதுக்கு அடுத்த ஸ்டெப் தான், அடுத்த லெவல் தான் வந்து கிளாரிஃபை பண்றது. இப்ப நீங்க கேட்கணும், நீங்க சொன்னது கொஞ்சம் நீங்க சொன்னதை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி சொல்லுமா, அல்லது வந்து உங்களோட நீங்க சொல்றது எதுன்னு எனக்கு இந்த பாயிண்ட் வந்து விளங்கல. இப்ப நீங்க இடையில கேட்டீங்களே இந்த போர்ஷன் மட்டும் எனக்கு விளங்கல சார் என்ன கேட்டா, அதே மாதிரி கிளாரிஃபிகேஷனுக்காக நாங்க திரும்ப கேட்கறது எங்களோட ஆக்டிவ் லிஸ்னிங்க காட்டும். எங்களுக்கு விளங்காதது திரும்ப ஒருத்தரும் கேட்கறதுல தப்பு இல்லை. சரி, அடுத்த வந்து எழும்னா எல்லாத்தையும் டிஸ்கஷனை முடிச்சதுக்கு பிறகு நம்ம மைண்ட்ல அதை கொஞ்சம் சம்மரி பண்ணிட்டு அவங்கள்ட்ட சொல்லலாம், நீங்க சொன்ன விஷயங்கள் இதை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சம்மரைஸ் பண்ணிட்டு ஒரு பாயிண்டா பேசுறது. சரிதானே? சம்மரி பண்றதோட மட்டும் நிக்காம அவங்கள்ட்ட ஒரு சைடு கேட்டுக்கொள்றது வேலிடேஷனுக்காக. உங்களோட சைட்ல இப்ப நான் சொன்னதெல்லாம் சரிதானா ஒரு கேள்வியா கேட்குது. ரைட்? அப்ப நான் சொல்லுவோம் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவை அக்ரி பண்ணாம அக்னாலேஜ் பண்றதுன்னு சொல்லுவோம். சரி, ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவ் லிஸ்னிங்ல செய்யக்கூடிய விஷயங்கள். attending, paraphrasing, clarifying, summarizing, validation. Right? Active listening language. Yes, sir. Okay. So கம்யூனிகேஷன்ல நாம எப்படி பேசுறோம், எங்களை ப்ரொஜெக்ட் பண்றோம்ங்கிறதுக்கு அப்பால நாம எப்படியா மற்றவங்களை லிசன் பண்றோம்ன்றது முக்கியம். சரி, ஸோ இப்போ அடுத்த லெவல்ல வந்து நாம கம்யூனிகேஷன் ஒன்று சக்சஸ்ஃபுல்லாக நடக்கணும் என்றால் எவ்வளவு தூரம் நாம ஒரு நல்ல நம்பிக்கையை அவங்கள்ட்ட உருவாக்கிக்கிறோம். ட்ரஸ்ட்னு சொல்றது ஒரு கரன்சி மாதிரி. ஏன் இப்படி சொல்றேன்னு சொன்னால், ஒரு நல்ல கம்யூனிகேஷன் நம்ம எதிர்பார்க்கறது அவங்கள்ட்ட கிடைக்கணும் என்றால் ஆக முக்கியமா நம்மளை அவங்க நம்பணும். நம்மளை நம்பாத ஒருத்தரால நம்ம நினைக்கிற விஷயத்த நமக்கு செய்ய போறது இல்லை. ரைட்? அப்ப ட்ரஸ்ட்னு சொல்றது வந்து என்ன சொல்றது, ஒரு கரன்சி மாதிரி வச்சு கொடுங்க, ஒரு பேங்க் டிபாசிட் மாதிரி. ரைட்? அப்ப நாம எங்களோட கஸ்டமரோட ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம்னு சொன்னால் அவங்க எங்களை நம்பணும்டா அந்த ட்ரஸ்ட் ஒரு பேங்க் மாதிரி. எப்படி நாம அவங்க சொல்ற வார்த்தைகளை காப்பாத்துறது, சொல்றத தொடர்ந்து செய்யறது, தப்பா ஏதாவது வரும்போது அதை எக்ஸப்ட் பண்ணி மன்னிப்பு கேட்கறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது பேங்க்ல ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் டிபாசிட் ஆகிற மாதிரி டிபாசிட் ஆயிட்டு இருக்கு. அப்ப ட்ரஸ்ட் வந்து என்ன செய்யும், கூட்டிட்டு போயிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரஸ்ட் எங்கள்ட்ட வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், அவங்கள்ட்ட கிடைக்கிற பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இதே டைம்ல பேங்க்ல இருந்து காசை வித்ட்ரா பண்ற மாதிரி சில விஷயங்கள் செய்யலாம். நாம அவங்கள்ட்ட கத்தி பேசுறது, பிளேம் பண்றது, அவங்களுக்கு ஒரு ஃபேவரிசம் காட்டுறது, ரைட், ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம வர்றது, ப்ராமிஸை காப்பாத்தாம வர்றது, இப்படியான விஷயங்கள் வந்து என்ன செய்யும், ஆப்போசிட்டா வந்து தொழிற்படும். அப்ப நம்ம ஒரு இடத்துல ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போனோம் என்றால் நம்மள ட்ரஸ்ட் பண்ணாத ஒருத்தரை நாம என்ன செய்யல, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது கஷ்டம். ஓகே, ஸோ அப்ப ட்ரஸ்ட்னு சொல்றது நான் இந்த கம்யூனிகேஷனோட ஏன் கனெக்ட் பண்றேன்னா, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ட்ரஸ்டோட தான் என்ன செய்யும், நடக்கும். ஸோ ஃபக்கியா? Yes, sir. ஸோ கம்யூனிகேஷன்ல நம்ம இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பார்க்க இருக்கிறோம். எஸ், அதையும் நான் பார்த்து கம்யூனிகேஷனை பார்த்து முடிச்சுட்டே இந்த செஷன் முடியும்.
இப்ப இன்னொரு படிமான அந்த கம்யூனிகேஷனை பத்தி சொல்லி தரேன். நம்ம பார்த்த மாதிரி கம்யூனிகேஷன் சொல்றது 2 பேருக்கு அல்லது 2 பார்ட்டிக்கு இடையில நடக்க போகுது. அப்ப நம்ம இந்த ஒரு விஷயத்தை of course we have to be understood. ஒரு சென்டர் ஒரு விஷயத்த சொல்றாங்க என்றால் ஒரு ரிசீவரை போய் சேர்றதுக்கு வரைக்கும் என்ன செய்யணும், சில ஃபில்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபில்டர்ஸ் ஒன்று பயஸா இருக்கலாம், ஏதாவது டிஸ்ட்ராக்ஷனா இருக்கலாம், மற்ற சவுண்டுகள் கேட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகுறது அல்லது வேற யோசனைகள். சம்டைம் உள்ளுக்கு ரிசீவர் சைட்ல ஏதாவது ஒரு இன்டர்னல் லாங்குவேஜ் அல்லது இன்டர்னல் ஸ்பீச் ஒன்று அவரை பத்தி ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். வெளியில பேச மாட்டாரு, உள்ளுக்கு மனசுக்குள்ள பேசுறது. ஸோ இமோஷன்ஸ், அவர் கோவப்பட்டு ஆவேசப்படும் போது அந்த விஷயங்கள் கேட்காம போகலாம். அப்போ ஒரு சென்டர்ல ஒரு ரிசீவருக்கு போகிறதுக்கு இடையில ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற சென்டருக்கோ ரிசீவருக்கோ இருக்கிற ஒரு பயஸ், நான் இதை கேட்க மாட்டேன், எனக்கு இப்படி ஐடியா இருக்குன்னு சொல்றது, ரைட்? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றது, இமோஷன்ஸ் என்ன செய்யும், இந்த 3 விஷயங்களை சேர்ந்து ஒருத்தர் என்ன செய்யும், பேசுற விஷயங்களை ஃபில்டர் பண்ணும். அப்ப கம்யூனிகேஷன் சொல்றது நாம என்ன சொல்லிட்டோம்ங்கிறது இல்ல, என்ன போய் சேர்ந்துச்சுன்றது. இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ப்ராட்காஸ்டிங். இப்ப ரேடியோல ப்ராட்காஸ்ட் பண்றாங்க, ரேடியோல யாரு என்னதை கேட்கறாங்கன்னு கணக்கு இல்லை, அது என்னது உலகம் ஃபுல்லா ப்ராட்காஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அப்ப அதை ரிசீவ் பண்ணிட்டாங்களான்றதுதான் அங்க விஷயம். ஒரு கம்யூனிகேஷன் எப்ப ஃபுல்ஃபில் ஆகும் என்றால் சென்டர் சொல்றது ரிசீவர் விளங்கி கொண்டாதான். அப்ப கம்யூனிகேஷன் சொல்றதுல கிளாரிட்டி, இன்டென்ட், இம்பாக்ட், இது 3 நடந்தால்தான் அது ஒரு கம்யூனிகேஷன். இப்ப நம்மட சேல்ஸ் கம்யூனிகேஷன்ல இதுகள் இருக்கும். இதை எப்படி நடக்காம பார்த்துக்கலாம்ங்கிறது நம்ம கையில இருக்கு. இப்ப நாம எப்படி பார்த்துக்கலாம்ங்கிறத 3 லெவல்ல நம்ம லிசன் பண்ணலாம். ஆக்டிவ் லிசனிங் 3 லெவல்ல நடக்கும். இப்ப நான் முதலாவது லெவல்ல இருக்க ரிப்ளை, அவங்க கேட்கிறதே கேட்டுட்டு டக்குனு ரிப்ளை பண்ணணுங்கிறதுக்காக. சரிதானே? அப்ப அந்த லெவல் வெரி பாட்டம் லெவல். அப்ப குயிக்கா டிரான்சாக்ஷனலா இருக்கணும், ஃபாஸ்டா இருக்கணும், அதுல பாயிண்ட் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் லெவல்ல லிசனிங் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் சொன்னேனே, நம்ம மோஸ்ட் ஆஃப் அஸ் லிசனிங் டு ரிப்ளை அல்லது ரெஸ்பான்ஸ், பட் வி ஹாவ் டு லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட் சொன்னேன். அப்ப அது 2வது லெவல். அப்ப அடுத்த லெவல்ல நாம என்ன செய்வோம்னால் கொஞ்சம் அதை விளங்கிக்குள்ள பார்ப்போம். அப்போ கியூரியஸா இருப்போம். அப்ப அதுல என்ன ஃபேக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்றதை நம்ம அவதானிப்போம். அதுக்கு மேல ஒரு லெவல் இருக்குது. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இது அடுத்த லெவல், லிசனிங் டு இமோஷன்ஸ். வார்த்தைகளை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒரு லெவல், இமோஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இன்னொரு லெவல். அது இது ஒரு ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். லிசனிங் டு த திங்ஸ் அன்செட், சொல்லப்படாத விஷயங்களையும் அவங்க கேட்பாங்க. எப்படின்னா அந்த இமோஷனை கேட்ச் பண்ணுவாங்க. அவர் சொல்லும் போது எந்த இமோஷன்ல கதைக்கிறாரு, அப்ப அந்த இமோஷன்ல இருந்து இன்னும் கொஞ்சம் அதுக்குரிய அந்த பாயிண்ட்ஸ் ஆகும். அவர் சொல்ல வர விஷயத்துல தாற்பயம் இமோஷனல் கூட இன்னும் கூடி குறை. அப்ப அதையும் புரிஞ்சு கொள்றவர், அதுக்கும் வலிவை கொடுத்து புரிஞ்சு கொள்றவர் 3rd லெவல் லிசனர். அப்ப நீங்க ஒரு உண்மையிலேயே நல்லா சேல்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணணும் என்றால் யூ ஹாவ் டு பி தி லெவல் 3. சொல்லப்படாத விஷயங்கள் கூட நீங்க அவங்களோட மனசுக்குள்ள போய் பார்க்கணும். அதுக்கு நீங்க நல்லா லிசன் பண்ணணும். எவ்வளவு ஆழமா லிசன் பண்றீங்கன்னா அவ்வளவுக்கு சாத்தியம். அப்பதான் நீங்க ஒரு நாள் எம்பத்தட்டிக்கா இருப்பீங்க, ரைட்? அவங்களோட மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை ரீட் பண்ண இயல்பா இருக்கும். அந்த இமோஷனை ரீட் பண்ணி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கொள்ள. ஓகே, ஸோ இந்த 3 levels ஆஃப் லிசனிங் விளங்கிச்சா? Yes, sir. சூப்பர். ஸோ அப்போ நாங்கள் இன்னைக்கு கவர் பண்ண பார்ட் இப்போ லிசனிங்னா என்னன்னு பார்த்தோம். நெகோசியேஷன்ல ஆரம்பிச்சோம். அதுல இருந்து நெகோசியேஷன் எப்படி செய்யறோம், டெக்னிக்கலான விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு ஒரு பெட்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்ல இருக்கிற டைப்ஸ் பார்த்தோம், ரைட்? என்னென்ன வகையில கம்யூனிகேஷன் நடக்குது, லிசனிங்னா என்னென்ன, லிசனிங்கை பத்தி பார்த்தோம். இப்போ எந்த லெவல்ல நான் லிசனிங் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம், ரைட்? இதுக்கப்புறம் நாங்கள் ரெப்போ பில்டிங்கை பத்தி பார்ப்போம். எப்படி எங்களோட கஸ்டமரோட நல்ல ஒரு ரெப்போ பில்ட் பண்ணி லாங் டேர்முக்கு ரன் பண்ணலாம்ங்கிற விஷயங்களை பார்க்க போறோம். ஸோ இன்றைய டைம் ஆல்மோஸ்ட் முடியுது. இன்றைக்கு செஷனை பத்தின உங்களோட ஏதாவது ஷேரிங் அல்லது ஃபீட்பேக் இருந்தா யூ கேன் ஷேர் நவ். இன்றைக்கு செஷன்ல இருந்து நீங்க டேக் அவே கொண்டு போறது எனிதிங் யூ கேன் ஷேர்.
எஸ் சார். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னன்னா, இந்த ஐ கான்டாக்ட் இல்லாம இந்த பேசின ஒரு பிசினஸ் வந்து இல்லாம போச்சு. எப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. ஸோ நான் அது ஃப்ரெஷரா அந்த புதுசுல செஞ்ச ஒரு ப்ரெசன்டேஷன் உண்டு. அதுல வந்து ஒய்ஃபை பார்த்து தான் நான் பேசிக்கொண்டிருந்தேன். ஹஸ்பண்டை பெருசா பார்க்கல. ஸோ அதனாலேயும் வந்து அந்த பிசினஸ் உடஞ்சி போச்சு. அப்ப அது கொஞ்ச நாள் போயிட்டு தான் எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அவரை பார்த்து பேசல, அவருக்கு ஒரு இது கொடுக்கல. அதனால அவர் வந்து பெருசா அந்த டிசிஷன் மேக்கர் அவர் தான். ஸோ அந்த பிசினஸ் எனக்கு உடைஞ்சி அந்த ஐ கான்டாக்ட் வச்சு நாங்க பேசாதனால. ஸோ அதுல இருந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அந்த ஆல்மோஸ்ட் வந்து நாங்க அவங்கள வந்து உட்கார வைக்கிறதுல நின்று நாங்க கேர் பண்ணுவோம். புள்ளை எங்க உட்கார வைக்கணும், ஹஸ்பண்ட் எங்க உட்கார வைக்கிறது, ஒய்ஃப் எங்க வைக்கிறது, எப்படி எப்படி நாங்க பேச வேணும்ன்ற பிராக்டிஸ் கூட நாங்க எடுத்துக்கொண்டோம் அந்த இன்சிடென்ட்டுக்கு போறோம். அது மட்டும் இல்ல, நிறைய அப்படி பிசினஸ் க்ளோஸ் ஆகாம போக்கொள்ளே வந்து எங்களோட லீடர் வாட்ச் பண்ணுவார். எங்க மிஸ் ஆகுது, என்ன நாங்க செய்யறோம்னு. ஸோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நாங்க பிராக்டிஸ் ஒன்று எடுப்போம். ஸோ அந்த ஐ கான்டாக்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து முக்கியமா செய்ய வேண்டும். குட் அப்சர்வேஷன். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் சரினா உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. எஸ் எஸ் சார். கம்யூனிகேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னால என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஐடியான்னு கிடைச்சு. இஃப் நாட் நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறது ஜஸ்ட் பேசுறது தான் கம்யூனிகேஷன் சொல்லி. பட் எங்களோட மிஸ்டேக்ஸ், நாங்கள் இது போகிற கவர் அப் பண்ண வேண்டிய சைட்ஸ் அதெல்லாம் வந்து இதில் கிளியர் ஆகினேன். தேங்க்யூ ராமா. எஸ் ஷபீரா, ஆஃப்டர் லாங் டைம். யா சார். ஸோ இப்போ நான் வந்து சார் கம்யூனிகேஷன் சொல்கிற டைம் மெயினாக எனக்கு நீங்கள் சொல்கிற டைம் எனக்கு வந்த ஐடியா தான் வந்து இப்போ நார்மலாக எங்களோட ஏலெவல் லெக்சர்ஸ் ஆகிக்கட்டும், சில லெக்சர்ஸ்க்கு அட்டென்ட் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது. ஸோ ஆனால் சில லெக்சர் வந்து நல்லா எங்களுக்கு ஆக்டிவாக லெக்சர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதில் இந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற டைம் வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து எங்களுக்கு அந்த டீச்சர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லணும். அவங்க பேசுகிற டைம் ஒரு விஷயத்த எங்களுக்கு சொல்கிற டைம். ஸோ இதே மாதிரி தான் எங்களோட ஒர்க்லையும் சேல்ஸ்லையும் வந்து நாங்கள் நார்மலாக ஒருத்தரோட பேசுகிற டைம் நார்மலாக ஒரு எமோஷன் இல்லாமல் நாங்கள் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லாமல் அவங்களோட எஃபெக்டிவாக கம்யூனிகேஷன் பண்ணணுன்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். நல்லா தேங்க்யூ சார். சூப்பர், தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த செஷன்ல சார் கம்யூனிகேஷன் டூ பார்ட்டிஸும் வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இஃப் நாட் அந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லானதா இருக்காது. எக்ஸாக்ட்லி அதை நாங்கள் ரெண்டையும் படித்தோம். எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், நாங்கள் எப்படி ப்ராட்காஸ்ட் பண்ணணும்னு படித்தோம், லிசன் எப்படி பண்ணணுன்றதையும் படித்தோம். என்ன இப்போ ரெண்டும் முக்கியம். ஸோ ஒன்று இல்லைன்னா எஸ் ஜஸ்ட் ப்ராட்காஸ்ட்டை தான் முடியும். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஸோ எல்லாரும் உங்களோட ஒப்பீனியன், உங்களோட ஷேரிங்கை தந்தீங்க. ஓகே, ஸோ உங்களோட இன்ட்ராக்ஷன் வந்து இன்றைக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம செஷன் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் யூ. அடுத்த செஷனில் நம்ம சந்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மண்டே வில் மீட் ஆன். ஓகே, அது வரைக்கும் ஹேவ் அ குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் நைட். குட் நைட். வெல்கம்.